Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸ் நாம பாக்குற மத்த பிஎல்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஒமேகா வேர்ஸ் கான்செப்ட். பிஎல் மங்கா படிக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியும். தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா ஒமேகா வேர்ஸ்ல ஆல்பா பீட்டா ஒமேகான்னு இப்படி சில டைப்ஸ் இருக்கு. இதுல ஆல்பாவா இருக்கிறவங்க டாமினண்டா இருப்பாங்க. அது பாய்ஸாவும் இருக்கலாம், கேர்ள்ஸாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பீட்டான்றது நார்மல் கேட்டகரி மாதிரி தான். அண்ட் ஃபைனலா ஒமேகாவை பத்தி சொல்லணும்னா அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியும். அது கேர்ள்ஸாவும் இருக்கலாம், பாய்ஸாவும் இருக்கலாம். இதுதான் ஒமேகா வேர்ஸோட கான்செப்ட். பட் இந்த சீரியஸ்ல ஆல்பா ஒமேகா பேர் இல்ல, அதுக்கு பதிலா ரெண்டு மெயின் லீட்ஸுமே ஆல்பாஸ் தான். இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் மெயின் லீடோட பேரு பேப். ஆனா எல்லாரும் இவனை பிட் பேப்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இவன் ஒரு ரேசர் அண்ட் இவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அது என்னன்னா ரேஸுக்கு முன்னாடி இவன் இன்டிமேட்டா இருக்கணும். அப்பதான் இவனால ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இவன் ஒரு ஸ்பெஷல் ஆல்பா அண்ட் இவனுக்கு ஆல்பாஸை தான் பிடிக்கும். பட் ஆல்பா ரிலீஸ் பண்ற ஸ்மெல் இவனுக்கு பிடிக்காது. இப்பவும் இங்க அதேதான் நடக்குது. அந்த ஸ்மெல் வந்ததும் பேப் அவனை நிறுத்த சொல்லிட்டு இனி என் பக்கம் வந்துடாடுன்னு அனுப்பிவிட்டு இவன் ரேசிங் ட்ராக் உள்ள வரான். இந்த ரேஸ சார்லியும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் இந்த டிராமாவோட இன்னொரு மெயின் லீட். இந்த ரேசிங் மெயினா பேபுக்கும் வின்னருக்கும் தான் நடக்குது. இவன் பேர் மட்டும்தான் வின்னர். ஆனா ஒரு தடவை கூட இவன் பேப வின் பண்ணதில்ல. எப்பவும் போல பேப் தான் வின் பண்றான். பட் அவன் ஃபேஸ்ல அந்த ஹாப்பினஸே இல்ல. இன்னைக்கு வந்து ஆல்பா இவனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்றது தெரிய வந்ததும் ஒரு மாசத்துல எத்தனை பேரோட மாட்டுவேன்னு கேட்க நீயும் தான் இன்னும் சிங்கிளாவே இருக்கு, அதை பத்தி நான் ஏதாச்சும் கேட்டனான்னு திருப்பி கேட்டுட்டு இவன் ஃப்ரெஷ் அப் ஆக லாக்கர் ரூமுக்கு போகும்போது சார்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்ப பேப் யார் நீ இங்க என்ன பண்றன்னு புடிச்சு கேட்க என் பேரு சார்லி, நான் உன்னோட பெரிய ஃபேன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு ரேசர் ஆகுறது தான் கனவு. பட் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்கிட்ட ரேஸ் கார் இல்ல. சோ நீ நிறைய கார் வச்சிருப்பல்ல, அதுல ஒன்னு தரியான்னு கேட்க நீ யாருன்னே தெரியாது, சோ கார் எல்லாம் தர முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு இல்லனா செக்யூரிட்டியை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இவன் லாக்கர் ரூமுக்கு வந்தா. இவன் இங்கேயும் வந்து நீ என்ன சொன்னாலும் செய்றேன், கடைசி வரைக்கும் உன்கிட்ட அடிமையா இருக்குன்னு சொல்லவும் பேப் சார்லிய மேலேயும் கிளியமா பாக்குறான். அவன் ஒரு ஆல்பான்றது தெரிஞ்சதும் நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டனா நான் உனக்கு காரை தரேன்னு ஒரு டீல சொல்ல சார்லி ஃபர்ஸ்ட் தயங்குறான். அப்புறம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வந்தா பேப் ஃபேஸ திருப்பிக்கிறான். சோ சார்லியும் அடுத்து கழுத்துல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பேப் அவனை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். மற்ற ஆல்பா கிட்ட இருக்கிற மாதிரி இவன் கிட்ட அந்த ஸ்மெல் வரல. சோ ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அட முடிச்சதும் பேபுக்கு ஒரு கால் வருது. டே எங்கடா இருக்க, இந்த பார்ட்டியே நம்பர் 1க்காக தான் நடக்குது. பட் அந்த நம்பர் 1ஐயே காணுமே, சீக்கிரமா வாடான்னு கூப்பிட இவன் அங்க தனியா போகாம கூட சார்லியையும் கூட்டிட்டு போறான். இவனோட டீம் மெம்பர்ஸ் சார்லிய பார்த்ததும் இவன் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்பான்னு பெட் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அதிகபட்சமா 4 நாள் வரைக்கும் தான் தாங்குவான்றாங்க. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்க வின்னராங்க பேப் கிட்ட வந்து வம்பிழுக்க வரான். அதனால பேபும் சரி நீ தோத்துட்டனா எனக்கு 5 lakhs தரணும்னு பெட் வைக்க அவனும் அதுக்கு நான் வின் பண்ணா இவன் எனக்குன்னு சார்லிய டார்கெட் பண்றான். ஆனா பேபும் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்ல, சரி வாடா பாட்டுக்கலான்னு ரேசிங் பண்ண வெளியே வராங்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே சார்லி என்ன விட்டுருங்கன்னு சொல்ல சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காது. நான் பிட் பேபி எந்த ரேஸ்லயும் தோத்தது இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம வண்டியில ஏறுன்றான். இந்த ரேஸ் எப்படின்னா முன்னாடி ஒரு கார் போகும், பின்னாடி வர கார் ஃப்ரண்ட்ல போற கார் ஷேடோ மாதிரியே க்ளோஸா ஃபாலோ பண்ணி ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின்னர் பேபை ஃபாலோ பண்றான். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பேப் ரொம்ப க்ளோஸா வின்னரை ஃபாலோ பண்ணி வந்து இந்த ரேஸ்ல வின் பண்ணிடுறான். அப்பவும் வின்னர் அடங்குற மாதிரி தெரியல. நான் உன்னை பழி வாங்கிட்டு இருவேன்டான்னு கட்டிட்டு இருக்க இவனும் எரியற நெருப்புல எண்ணெய ஊட்டுற மாதிரி நீயும் இதை ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தான் இருக்க, ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு கலாச்சி விட்டுடுறான். அதுக்கப்புறம் சார்லியை இவன் வீட்டுல மட்டும் டிரா பண்ண வரான். இப்ப நான் செலக்ட் ஆயிட்டேனான்னு கேட்க இன்னைக்கு நடந்தது வெறும் டெஸ்ட் டிரைவ் தான், லாங் டேர்ம் கான்ட்ராக்ட பத்தி நான் என்ன யோசிக்கணும்னு சொல்ல சார்லி டல் ஆயிடுறான். அத பேபும் நோட்டீஸ் பண்ணி நான் உனக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன், நாளைக்கு கராஜ்க்கு வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். இவன் போறத ஒருத்தன் போட்டோ எடுத்து இவனோட அப்பாக்கு அனுப்ப அவரோட பார்த்துட்டு இன்னும் 8 நாளைக்கு தான் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக போறேன்றத பாக்குறேன்றாரு. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் சார்லியோட கராஜ்க்கு வரான். இது வரைக்கும் பேப் யாரையும் இங்க கூட்டிட்டு வந்தது இல்ல. சோ இவங்க 3 பேரும் நம்ம டீமே வெட்டிங்ல தோத்துருச்சு, இவன் 4 நாளைக்கு மேலேயே இருப்பான் போலியேன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க சார்லி காரோட சவுண்டை கேட்டு எக்ஸைட் ஆக அங்க வந்து பேப டெஸ்ட் டிரைவுக்கு கூட்டிட்டு போறான். இவனுக்கு பேப் மேல ஒரு கண்ணு. பட் அட வெளியே சொல்லாம பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா இவங்க வீட்டுக்கு வந்ததும் இன்டிமேட்டா இருக்காங்க. பேப் நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கிஸ் மட்டும் பண்ணாடுன்னு ரூல் போட்டனால இவனும் அடிக்கேட்ட மாதிரி பண்றான். அதை முடிச்சுட்டு சார்லி கிளம்பும் போது பேப் அவன் டோர் பாஸ்வேர்டை சொல்லி நாளைக்கு பிராக்டிஸ்க்கு முன்னாடி வான்னு சொல்றான். அடுத்த நாள் இவனும் இங்க வந்து பேப்காக பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சு கொடுத்து இப்ப நான் செலக்ட் ஆயிட்டேனான்னு கேட்க அதுக்கு இவனும் நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு சொன்னதும் போடா இனி நான் இங்க வரவே மாட்டேன்னு சார்லி கோச்சிக்கிறான். அதனால பேபும் சரி நீ செலக்ட் ஆயிட்ட, பட் நான் உனக்கு காரை மட்டும் தான் தருவேன், ஆடிஷன் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னதும் இது போடும் எனக்கு தேங்க்ஸ் பேப்னு அவனுக்கு மெசேஜ் பண்ணி விடுறான். அப்புறம் பேப் பிராக்டிஸ்க்கு கிளம்பும் போது சார்லி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து நீ ப்ரோக்ராமரான்னு கேட்க என்ன பார்த்தா அப்படியா தெரியுது, நான் ப்ரோக்ராமரா இருந்திருந்தா என் ரேஞ்சே வேற, பட் நான் வெறும் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்னு சொல்லிட்டு நான் உன் வீட்டை கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கவான்னு கேட்க சரி ஓகே, ஆனா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடாத, என்ன கிளப்ல வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். இங்க பிராக்டிஸ முடிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப
ரொம்பவே டல்லா இருக்கான். ஏன்னா ரெட் ரேசிங் டீம் அவங்களோட டீமை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த டீம்ல தான் வின்னரும் இருக்கான். அதை கேட்டு பேப் டென்ஷன்லாம் ஆகல. அவங்க எப்பவும் பண்ற வேலை தானே இது, கடைசியில நான் தான் வின் பண்ண போறேன்னு கூலா சொல்ல, இந்த தடவை அவங்க வேற மாதிரி பண்றாங்க. ரேஸுக்கு முன்னாடி நம்ம டீமோட டீடைல்ஸ் லீக் ஆச்சுன்னா நம்ம காலி. சோனி சார்லிய ரொம்ப நம்பாடுன்னு அட்வைஸ் கொடுக்க, அதை கேட்டு பேபுக்கு சிரிப்பு தான் வருது. அவனே டீம்ல ஜாயின் பண்றதுக்கு என்கிட்ட கார் கேட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தா நீ ஸ்பைன்னு சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சார்லி கிட்ட சேஞ்சஸ் தெரியும் போது நானே அவன் கூட பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்றான். அடுத்து இவங்க கிளப்ல இருக்காங்க. வே சார்லி 3 நாளா இங்க இருக்கிறதுக்காக சூப்பர் தானே சொல்லி சியர்ஸ் பண்ண பேப் சார்லி கிட்ட இருக்கிற கிளாஸை வாங்கி இவன் குடிக்கிறான். அப்ப வே எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக சார்லி அவனுக்கு பாய் சொல்றான். பட் வே அதை கண்டுக்காம போறான். வேக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும், நீ அவனெல்லாம் பார்க்காத, நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணுன்னு பேப் சொல்றான். அப்ப 2 பசங்க இவங்களையே பார்த்துட்டு போக சார்லி டீம்ல இருக்கிற எல்லாரும் நான் ஸ்பெஷல்னு நினைக்கிறாங்க. பட் அது எனக்கு தெரியல, நான் எந்த விதத்துல ஸ்பெஷல்னு கேட்க, நீ ஸ்பெஷல் தான், என் கூட 3 நாள் வரைக்கும் யாரும் இருந்தது இல்ல. அதுக்கு காரணம் உன்னோட பர்சனாலிட்டியா கூட இருக்கலாம். அண்ட் நீ மத்த ஆல்பா மாதிரி கிடையாது, உன்கிட்ட அந்த ஸ்மெல் வரல, அதனாலதான் நீயும் நானும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும்ன்றான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பேப்க்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அது என்னன்னா ரெட் ரேசிங் டீமுக்கு பேப் அப்பாவோட சப்போர்ட் கிடைக்குது. அதனால அந்த டீம் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுறாங்க. இவன் கீழே இருந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்க மேல சார்லிக்கு ஒரு கால் வருது. நீ எப்படா பிட் பேப்பை பத்தி சொல்ல போறேன்னு கேட்க, நான் வரேன்னு காலை கட் பண்ணிட்டு இவனும் அந்த நியூஸை பாக்குறான். கட் பண்ணா பேபோட அப்பா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க சம்பந்தமே இல்லாம சடனா இந்த ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களே, இல்ல ஏதாச்சும் உள்குட்டு இருக்கான்னு கேள்வி கேட்க, அதெல்லாம் ஒரு குட்டும் இல்ல, நான் என்னோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பாக்குறேன் அவ்வளவுதான் சொல்றாரு. பட் அவரோட பிளானே பேபை டார்கெட் பண்ணி தான் இருக்கு. அதன் விளைவா இவங்க டீம்ல இருந்து 2 பேரும் ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. பேபோட அப்பா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாருன்னா அது கண்டிப்பா பேபை டார்கெட் பண்றதுக்கு தான் பேசிட்டு இருக்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவரு பேபோட உண்மையான அப்பா கிடையாது. அவரு பேபை அடாப்ட் பண்ணி வளர்த்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி பிசினஸ் ரன் பண்ண சொன்னனால இவன் முடியாதுன்னு சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். அன்னில இருந்து இவன் அவரை மீட் பண்ணதே இல்ல. கட் பண்ணா பேப் வீட்டுல இருந்து டீமை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப சார்லி அங்க வந்து பேச்சு கொடுக்க, நீ ட்ரெஸ் மாட்டிட்டு கிளம்புடா, கராஜ்க்கு போலான்னு பேப் கூப்பிடுறான். ஆனா சார்லி எனக்கு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு உன்கிட்ட வரேன்னு ஐஸ் வச்சு அங்க 2 கிளம்பி இவனோட ஃப்ரெண்டை பார்க்க வரான். அவங்க ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டாங்க. இப்ப நாமளும் ஏதாச்சும் வேகமா பண்ணி ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அதே நேரத்துல இவங்க நெக்ஸ்ட் மூவ் பண்றாங்க. டீமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு கொரியால இருந்து ஆள் இறக்குறாங்க. இங்க வீட்டுல பேப் சார்லிக்காக வெயிட் பண்ணி கோவமா உட்காந்துட்டு இருக்க, சார்லி அங்க வந்ததும் அவன் கியூட்டா பேசியே பேபை சாச்சிடுறான். அடுத்தடா இங்க எல்லாரும் காரை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்க, அங்க ஜெஃப்னு ஒரு பையன் வேலை கேட்டு வந்திருக்கான். பட் அவன் இன்னும் கிராஜுவேட் ஆகல. சோ ஆலன் உன்னைய வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்ல, ஜெஃப்பும் எனக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் என்ன உங்க ட்ரெயினியா வச்சுக்கோங்க, இதை நான் ஃப்ரீயாவே பண்றேன்னு சொன்னதும் மற்ற டீம்மேட்ஸ் எல்லாரும் நமக்கும் ஆள் தேவைப்படுது, சோ இவனை சேர்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அதனால இவனோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஜெஃப்பும் அந்த காரோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சு டெஸ்ட்ல பாஸ் பண்றான். இவன் ஒரு இன்ட்ரோவர்ட்னால ஆலன் இவன் கூட ஃப்ரெண்ட்லியா பேச ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவன் அதை அவாய்ட் பண்றான். அந்த நேரத்துல பேபும் சார்லியும் அங்க வர, ஜெஃப் அங்க பார்த்ததும் இவன் இங்க என்ன பண்றான்னு சார்லியோட ஃபேஸே மாறி போயிருது. அப்ப ஆலன் இவன் தான் நம்ம டீமோட புது ரிப்பேர்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ண, இவன் பார்க்க சின்ன பையனா இருக்கானே, அதோட கியூட்டாவும் இருக்கானே பேப் சொன்னதை கேட்டு ஆலன் இவனுக்கும் சார்லியோட வயசு தான் ஆகுது அண்ட் இவன் நம்ம கூட ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ணணும், சோனி உன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு பேப் கிட்ட சொல்லிட்டு ஜெஃப் அங்க 2 சுட்டி காட்ட கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்க, பேப் அங்க இருந்து சார்லியும் ஜெஃப்பும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ஜெலஸ் ஆகுறான். அதை சொல்லி காட்டுனா இவன் அவங்க மேலேயே பாய போறான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இங்க சார்லி நீ எடுக்கடா இங்க வந்தேன்னு கேட்க, நான் இங்க இருக்கிற இடம் தான் சரியா இருக்கும், இது நான் ஃபர்ஸ்டே உன்கிட்ட சொல்லிருந்தா நீ அலோவ் பண்ணிருக்க மாட்டேன், அட நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலன்றான். அப்புறம் பேப் அங்க இருந்து ஜிம்முக்கு கிளம்ப, சார்லியும் அவன் கோவமா போறத பார்த்து பின்னாடி வந்து, நான் ஜெஃப் கூட பேசினாலே நீ ஜெலஸ் ஆயிட்டியான்னு கேட்க, என்னடா ஆளுக்கு இடையே சொல்றீங்க, நாம என்ன ரிலேஷன்ஷிப்லயா இருக்கும் நான் ஜெலஸ் ஆகுறதுக்குன்னு அடியும் கோவத்திலேயே சொல்ல, சார்லி அதுக்கு நான் அவன் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இனி பேச மாட்டேன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் நீ அடை பண்ணுன்னு அவன் கையில வச்சிருந்த பேக்கை அவன் மேல தூக்கி போட்டு கார்ல ஏறுறான். இவங்க இங்க ஜிம்முக்கு வந்ததும் அங்க வின்னரையும் டீம்ல புதுசா ஜாயின் பண்ண கிம்மையும் பாக்குறாங்க. இவன் பேப பார்த்ததும் அகைன் வம்பிலுக்கு ஸ்டார்ட் பண்றான். நீ கிம் கூட சண்டை போட்டு வின் பண்ணா நான் உனக்கு 10 lakhs தரேன், அப்படி இல்லைன்னா நான் உன்னோட காரை எடுத்துப்பேன்னு சொல்ல, சார்லி நான் பேபுக்கு பதிலா சண்டை போடுறேன்னு சொல்றான். அதுக்கு இவனும் நீ அடி வாங்கி தோட்டு போனா நான் அதை விட மோசமா அடிப்பேன், சோ ஒழுங்கா வின் பண்ணுன்னு சொல்ல அந்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல சார்லி சொன்ன மாதிரியே வின் பண்ணிடுறான். அப்புறம் கிம் கூலா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து வின்னர் அவனை திட்டுறான். ஆனா கிம் இந்த சண்டையில வேணும் தான் தோற்றுப்பான். இப்ப அவனுக்கு சார்லியோட மூவ்ஸை பத்தி தெரியும், பட் சார்லிக்கு கிம்மோட மூவ்ஸை பத்தி தெரியாது. இத சொல்லிட்டு இனி உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாதுன்னு வின்னர் கிட்ட சொல்றான். கட் பண்ணா பேப் சார்லியை அவன் கார் ஷோரூம்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். உனக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுன்னு சொல்ல இவனும் பேபோட ஃபர்ஸ்ட் காரை சூஸ் பண்றான். அதை பார்த்து வே இது பேபோட ஃபேவரட் கார், இதெல்லாம்
அவ யார்கிட்டயும் தரமாட்டான்னு சொன்னதை கேட்டு சார்லி டல்லாக பேப் நீ இந்த காரையே எடுத்துக்கோன்னு சொல்லி பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றாங்க. பேப் பக்கத்துல உட்காந்து இப்படி ஓட்டு அப்படி ஓட்டாடுன்னு இவனுக்கு கோச்சிங் தரதுலயே இவனுக்கு டென்ஷன் தலைக்கு மேல ஏறுது. இவன் ஒரு பக்கம் இப்படி கட்டிட்டு இருக்க அந்த கேப்ல சார்லி ஃபிளர்ட் பண்ணவும் எந்த நேரத்துல என்னடா பேசுறேன்னு அவன் மண்டையிலேயே ஒண்ணு போட்டு இவனும் ஆஃப் ஆயிடுறான். இந்த மாதிரி பிராக்டிஸ் போயிட்டு இருக்க வே அட சோகமா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு 2 பேரும் பார்ல மீட் பண்றாங்க. அப்ப பேப் விளையாட்டுக்கு வேவை கிஸ் பண்ணவும் இப்படி எல்லாம் பண்ணாடா, ஒரு நாள் நான் உன்னை லவ் பண்றேன்னு வந்து சொன்னா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்க அப்படி ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருந்தா அது எப்பவும் நடந்திருக்கும். ஆண்டி எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாதுன்றான். அப்ப வே சார்லி வரலையான்னு கேட்க உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் வந்தாலும் ஏன் வந்தான்னு கேக்குற, வரலனாலும் ஏன் வரலன்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க இவங்க 2 பேரும் இங்க வராங்க. அப்ப பேப் வாஷ்ரூம் போன கேப்ல வே இவங்க கிட்ட சார்லி மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொல்றான். அந்த நேரத்துல இவங்களும் ஓகே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்ததும் வேவை பார்த்தா அவன் பேவை லவ் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேல போய் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்கன்றான். நெக்ஸ்ட் டே பேவும் சார்லியும் ரேசிங் ட்ராக்குள்ள வர ஆலன் ஜெஃப் கிட்ட இன்ஜின் பவரை காட்ட சொல்றான். பட் அவன் ஆலனை கண்டுக்காம அவன் வேலையை மட்டும் முடிச்சிட்டு போறத பார்த்து எல்லாரும் ஆலனை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப வே அங்க வந்து அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் இன்னில இருந்து ரேஸ் ட்ராக் அண்ட் கராஜ்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல சார்லி அதுக்கு நான் இங்க பேப் கூட தான் வந்திருக்கேன்றான். அப்ப வே நீ யாரு, பேபோட ரிலேட்டிவா இல்ல பாய் ஃப்ரெண்டா, ஜஸ்ட் பெட் ஃப்ரெண்ட் தானேன்னு நக்கலா சொல்ல இப்ப நீ எடுக்கடா கோவப்படுறன்னு பேப் கேட்டது சார்லிய வெளியே போய் வெயிட் பண்ண சொல்றான். அவனும் வெளியே வர வழியில வே நின்னுட்டு சார்லி நீ யாருன்னு கேட்க நான் நீ சொன்ன மாதிரியே ஜஸ்ட் பெட் ஃப்ரெண்ட் தானு சொல்லவும் உன்னோட பிளான் எதுவும் ஒர்க் ஆகாது, நான் எப்பவும் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன்னு வார்னிங் கொடுக்க இவனும் நல்ல புள்ள மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போறான். அதே நேரத்துல இங்க கென்டா ரெட் ரேசிங் டீமோட ரெப்ரசன்டேட்டிவா ஆலனை பார்க்க வந்து பேபுக்கு எக்ஸ்சேஞ்சா ஒரு ஆஃபரை கொடுக்கறான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கென்டா ஆலன் கிட்ட பேபு நீ எங்க கிட்ட தந்துரு, நாங்க உனக்கு பணம் தரோன்னு ஆஃபர் கொடுக்க இவனும் எனக்கு இந்த ஆஃபர்லாம் தேவையில்ல, பேபுனும் ப்ராப்பர்ட்டி கிடையாது அண்ட் நான் அவனுக்கு எதிரா எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இடையிலாட்டியும் ஜெஃப் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ண ஆலன் இங்க ஃபீல்டுக்கு வெளியே டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க பேபு அவனோட பிராக்டிஸ் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன அங்கிள் டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்க ஆலன் கென்டா வந்த மேட்டரை சொன்னதும் இவன் கோவத்துல யாரையும் கண்டுக்காம கார் எடுத்துக்கிட்டு கென்டாவை பார்க்க வரான். இவனும் பேபி இவனை தேடி வருவான்றத தெரிஞ்சுதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பேபி இங்க வந்து காரை விட்டு இறங்கினதும் டேய் உன் பாஸ் கிட்ட போய் சொல்லு, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னைய வாங்க முடியாது, அப்புறம் ஆலனை இதுல இன்வால்வ் பண்ற வேலையை வச்சுக்காடுன்னு வார்ன் பண்ண இவனும் கூலா இன்னும் 8 நாளைக்கு தாண்டா நீ விளையாட போற, ஒழுங்கா வீட்டுக்கு வா, அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்றாருன்னு சொன்னதும் அது அவரோட பிரச்சனை, பட் நான் அவரை சுத்தமா மிஸ் பண்ணல, நான் உன்ன மாதிரி அவரு சொல்றதெல்லாம் வாலாட்டி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு கராஜ்ல ஆலன் கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க இங்க என்ன பண்றேன்னு ஜெஃப் அங்க வரான். எனக்கும் இதெல்லாம் பண்ண தெரியும்டா, ஆரம்பத்துல எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல சரி உன் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் போய் பண்ணு, என் வேலைக்குள்ள வராதுன்னு சொல்றான். அதை கேட்டு ஆலனும் அவ்வளவு ஓப்பனாவா தெரியுதுன்னு கேட்டுட்டு நான் சீக்கிரமா இன்வெஸ்டர்ஸ கண்டுபிடிச்சாகணும், அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சப்போஸ் பேப் அவன் வீட்டுக்கே திரும்ப போயிட்டாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றப்ப எல்லாருக்கும் அவங்களோட வீடு சேஃப் சோனா இருக்காது அண்ட் உன்னால இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும், உனக்கு அந்த திறமை இருக்கு, அதனாலதான் ரேசர்ஸ் இன்னமும் உன் கூட இருக்காங்கன்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண ஓய் குட்டி பையன் அவனுக்கு ஆறுதல்லாம் சொல்ல தெரியுமான்னு கேட்க உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நான் ஒன்னும் குட்டி பையன் கிடையாது, எனக்கு ஜெஃப்னு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு போறப்ப ஆலன் அவன் கையை பிடிச்சிட்டு ஆரம்பத்துல இங்க வரவங்க எல்லாரும் ஊருன்னு தான் இருப்பாங்க, பட் போக போக ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வாடா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போறான். கட் பண்ணா இங்க பேபும் வேயும் கிளப்ல இருக்காங்க. வே என் ஷோரூம்ல இருக்கிற மொட்டை காரையும் விட்டுடலாம், அந்த பணத்தை வச்சு நான் நம்ம டீமுக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு பேப் சொல்ல டேய் பொறுமையா இருற, உன்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது, ஆனா ஆலன் கிட்ட இன்னமும் அமௌண்ட் இருக்குன்னு சொல்ல அது எனக்கும் தெரியும், பட் எல்லாத்தையும் அவன் தலையில கட்டுறது சரியில்லைன்றான். அதை கேட்டு வேயும் நீ டென்ஷன் ஆகாத, எனக்கு சில ஹை கிளாஸ் பீப்புளே தெரியும், நான் அவங்க கிட்ட பேசி ஆலனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ எப்படிடா வீட்டுக்கு போவ, நான் உன்னை டிராப் பண்ணவா இல்லனா என் ரூமுக்கு வரியான்னு கேட்க தேவையில்லடா நான் சார்லி என் கூட வந்து ஸ்டே பண்ண சொல்லிருக்கேன்றான். கட் பண்ண வேப் வீட்டுக்கு வர நேரத்துல சார்லி வெளியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உள்ள போகாம இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க நான் எப்படி உள்ள போறது, நீ என்ன வர சொல்ற, பட் பாஸ்வேர்டை அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லவும் எனக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியது தானேன்னு கேட்க நீ எந்த மூட்ல இருப்பன்னு எனக்கு தெரியாது, நான் தப்பான நேரத்துல கால் பண்ணிட்டா நீ கோவப்படுவ, என்ன உன் கூடவே இருக்க சொல்ற, பட் ஒன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்ல பேபோட கேட்டு சிரிச்சிட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்டா நீ இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற, சரி சாரி உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, உள்ள வான கூட்டிட்டு வந்து என்ன பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க பிக் பேப் நான் கிங் ஆஃப் த ஃபீல்ட், நீ பெட் ஃப்ரெண்ட்ஸ டிஷ்யூ பேப்பர் மாதிரி மாட்டுவ, தென் நீ ஹேண்ட்ஸமா இருக்க, டேலண்டடா இருக்க, ரிச்சா
நல்லாவும் இருக்குன்னு சொல்லி முடிக்க, இது எல்லாமே ஃபேக் இமேஜ், பிட் பேப்ன்ற பேரு நான் உருவாக்குனது. ஆரம்பத்துல பிட் பேப்லாம் கிடையாது, வெறும் பேப் மட்டும் தானே சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். பேபோட அப்பா கம்பெனில பெரிய லாஸ் ஆனனால அவங்க கிட்ட இருந்து எல்லாமே போயிருது. இருந்தாலும் பேப் அவன் அப்பா கூட ஹாப்பியாடா இருந்திருக்கான். பட் அது ரொம்ப நாளைக்கு நினைக்கல. பேபோட அப்பா அவனை விட்டுட்டு போயிட டோனி இவனை அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இவனை மாதிரியே டோனி நிறைய பேரை அடாப்ட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த பசங்களை இவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க விடாம தனித்தனியான ரூம்ல போட்டு வளர்த்திருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு பவர்ஸ் இருக்கு. அதை இவரு ட்ரைனிங் கொடுத்து அந்த பவர்ஸ் ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அப்படிதான் பேப்கும். தென் இவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா டோனி தான் இவன் அப்பா கம்பெனியோட லாஸ்க்கு காரணம்ன்றத கண்டுபிடிச்சிடுறான். அதனால இவன் டோனி கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். இதை சொல்லி முடிச்சிட்டு அப்பதான் நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். யாரையும் நம்ப கூடாது, லவ் பண்ண கூடாது. நம்ம கிட்ட ஒருத்தர் வராங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லவும், நானும் உன்கிட்ட ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்து தானே வந்திருக்கேன்னு சார்லி சொல்ல, நீ அந்த லிஸ்ட்ல வரமாட்ட, ஏன்னா நானும் உன்னை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் சார்லிய கிஸ் பண்றான். பேப் நீ என்ன கிஸ் பண்ண கூடாதுன்னு தானே சொன்னேன்னு கேட்க, இப்போ நான் என் முடிவை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அகைன் அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா இங்க ஜெஃப் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க, ஆலன் அங்க வந்து எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருக்க, யாரு கூடயும் பேச மாட்டேன்ற, உனக்கு போரே அடிக்கலையான்னு கேட்க, இதையே நீ திரும்ப திரும்ப கேக்குறியே, உனக்கு போர் அடிக்கலையான்னு ஜெஃப் திருப்பி கேக்குறான். அப்ப டீன் ஆலன் கிட்ட வந்து நெக்ஸ்ட் வரப்போற காம்படிஷனுக்கு ஆளை சூஸ் பண்ணிட்டியா, நான் வேணா போகவான்னு ஆர்வமா கேட்க, இல்லடா இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கிறனால இம்பார்ட்டன்ட் காம்படிஷன்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரப்போற காம்படிஷனுக்கு உன்னதான் நான் அனுப்புவேன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட, ஜெஃப் இவனையே பார்த்துட்டு நிக்கிறான். என்னடா பாக்குறேன்னு கேட்டு இவன் கிட்ட வர, நீ ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற, பட் உன்னால இன்னும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, நான் என்ன பண்றது, இது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லவும், ஜெஃப் அதுக்கு இது ஈஸி தான், உன்னால சண்டை போட முடியலன்னா சண்டை போடுறவங்க கிட்ட போ, எதிரியோட எதிரி நமக்கு நண்பன்னு சொல்ல, ஆலனுக்கு ஒரு ஐடியா வருது. தேங்க்ஸ்டா, சூப்பரா ஒரு ஐடியா சொன்னேன்னு சொல்லி அவன் ஜெஃபை இழுத்து தலையில கிஸ் பண்ண, அவனும் உடனே லேப்டாப்பை எடுத்துட்டு தட்டு தருமாறி அங்க இருந்து போறான். கட் பண்ண ஆலன் இப்போ பியாண்ட் கம்பெனிக்கு பீட்டை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். 5 hours வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பீட் வேற மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு வெளியே வரப்ப ஆலன் ஏடிச்சு வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு ரெக்வஸ்ட் பண்ண, ஓகே நான் 5 minutes டைம் தரேன்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. நான் உங்க டீம்ல இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஒன்னும் வரலையேன்னு சொல்ல, பட் டோனி இப்ப ரெட் ரேசிங் டீம்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படி முன்னாடி இருக்கான். எங்க டீம்ல பிட் பேப் இருக்கான். இது வரைக்கும் அவன் நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கான். சோ நீங்க எங்க டீம்ல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அந்த டோனியை உங்களால தோக்கடிக்க முடியும்னு பீட்டை கன்வின்ஸ் பண்ணி அவனை இதுக்கு சம்மதிக்க வச்சிடறான். இந்த நியூஸ் டோனிக்கு தெரிய வந்ததும் அவரு கெண்டாக்கு கால் பண்ணி பீட்டை கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே நேரத்துல இங்க எல்லாரும் இனி பணம் பிரச்சனை இல்லைன்னு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்க, கட் பண்ண ரெட் ரேசிங் டீம் கராச்ல கிம் அவனோட புது காரை டியூன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வின்னர் அங்க வந்து, என்னடா டோனி கிட்ட கேட்டு புது கார் வாங்கிட்ட போல, ஃபாஸ்டா ஓடுதான்னு கேட்க, இல்லடா இன்னும் காரை டியூன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட சிகரெட்டை புடுங்கி கீழே போட்டு போக, ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் அந்த எக்ஸ் சென்டர் டீமை விட அதிகமாட்டா இருக்கு, இதை வச்சு நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம், அப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா பேசுறவங்க தான் ஃபர்ஸ்ட் தோட்டு போவாங்க. இப்ப எக்ஸ் சென்டர் டீமுக்கு பியாண்ட் குரூப்போட சப்போர்ட் இருக்கு. சோ நீ இப்படியே பேசிட்டு இருந்தா தோட்டு தான் போவேன்னு சொல்ல, அதுக்கு இவனும் பேபி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாதானே நாம தோட்டு போவோம்னு நக்கலா சொல்லிட்டு போக, கிம் அவனை நிறுத்தி என்ன திருட்டு வேலைடா பண்ண பாக்குறேன்னு கேக்குறான். நான் எதுவும் பண்ண மாட்டேன், பட் அவனுக்கு தான் நிறைய எனிமீஸ் இருக்காங்களே, சோ என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு போக, இந்த மேட்டரை இப்படியே விடக்கூடாதுன்னு கிம் நேரா டோனி கிட்ட வந்து வின்னர் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ண பாக்குறான்னு இன்ஃபார்ம் பண்றான். அடக்கிட்டு சரி இது எடுத்து என்கிட்ட வந்து சொல்ற, பேப் ஆப்போசிட் டீம்ல இருக்கான், சோ எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதும், எப்படி நீங்க அதை சொல்றீங்க, வின்னர் ஏதாச்சும் ஏடாவிடமா பண்ணி மாட்டிக்கிட்டா உங்க பேருண்டா சேர்ந்து கெட்டு போகும்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பேப் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வரப்ப அதுல சார்லி ட்ரிங்க்ஸ் பண்ணாடு, அதுக்கு பதிலா இத கூடின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்டை எழுதி வச்சிருக்கான். சோ இவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணாம அந்த பாலை குடிச்சிட்டு தூங்க போயிட, நைட்டு 12 மணிக்கு சார்லி வீட்டுக்கு வரான். இவன் பேப் கிட்ட வந்ததும் நீ half an hourல வரேன்னு சொல்லிட்டு போனேன்னு கேட்க, ஃபைல் டேமேஜ் ஆயிருச்சு, சோ கஸ்டமருக்கு புதுசா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, நீனும் தூங்கலையான்னு கேட்க, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், உன்னோட சென்ட் தான் காட்டி கொடுத்துடுன்னு சொல்லவும், நீ என்கிட்ட இருந்து எந்த ஸ்மெல்லும் வரலன்னு சொன்னேன்னு கேட்க, நான் பேட் ஸ்மெல் தான் வரலன்னு சொன்னேன், பட் உன்னோட சென்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல இங்க கராச்ல வே தனியா உட்காந்து
இருக்க நார்தோ சானிக்கும் வே நாங்க எவிடன்ஸ கண்டுபிடிச்சிட்டோம் இங்க பாருன்னு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே வே ஃபீல்டுக்கு வந்து ஆலன் எதுக்கு பேபோட கார் ஸ்லோவா போகுது, நீ ஏதாச்சும் வேலை பாட்டியான்னு கேட்க நான் எதுவும் பண்ணல அது நீயே பாருன்னு சொல்ல கார்ல இருந்து சார்லியும் பேபும் இறங்குறாங்க. இப்ப சார்லி தான் டிரைவ் பண்ணிருக்கான். பேப் நீ எனக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக் சொல்லி கொடுன்னு கேட்க ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தட நல்லா மெமரைஸ் பண்ணுன்னு சொல்றப்ப நான் உட்காண்டனால கார் வெயிட் ஆயிருச்சான்னு கேட்க பேப் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்குள்ள வே அங்க வந்து சார்லிய புடிச்சு கட்ட ஆரம்பிச்சிடுறான். கார் ரொம்ப ஸ்லோவா போச்சு, எங்களால ஸ்பீடை கால்குலேட்டே பண்ண முடியலன்னு சொல்றப்ப பரவாயில்ல வீரா இது பிராக்டிஸ் தானே ஸ்பீட் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து சார்லியும் ஃபீல்டுக்குள்ள வருவான் என்னோட ஜூனியரான்னு சொல்லவும் நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு வே பேப தனியா கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட ஒரு போட்டோவை காட்டி சார்லி உன்னை ஏமாற்றான்டா, ஒரு எடிட்டர் கிட்ட எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான கார் இருக்கும்னு கேட்க அது அவனோட கஸ்டமரோட காரா இருக்கும்டான்னு சொல்லி பேபோட பெருசா எடுத்துக்க மாட்டேன்றான். ஆனா வேயோட விடுறதா இல்ல சரிடா அப்ப இதுக்கு என்ன சொல்றேன்னு இன்னொரு வீடியோவை காட்டுறான். அதுல சார்லி யார் கூடயோ க்ளோஸா லிப்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அத பே பார்த்ததும் இது ரேசிங் டைம் தான், இந்த நேரத்துல அவன் உன்கிட்ட வந்திருக்கான், அவன் ரெட் ரேசிங் டீம் அனுப்பின ஆளா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க அவங்க என்ன பண்ணாலும் ரேஸ்ல நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லும் போது இது தோக்குறதும் ஜெயிக்கிறதும் பத்தி இல்லடா இது சேஃப்டிய பத்தினது, அவனுங்க ஜெயிக்கிறதுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணா என்ன பண்றது, நீ பெட் ஃப்ரெண்ட்ஸ வச்சுக்காதன்னு நான் சொல்ல வரல பட் அவன் கூட க்ளோஸ் ஆகாதுன்னு அவன் ஷோல்டர்ல கை வச்சு நீ யாரையும் லவ் பண்ணாத திரும்ப அந்த பழைய பேபா மாறிடுன்னு சொல்லவும் பேபோடுக்கு எந்த அறிவும் பண்ணாம சரிடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப அவன் வீட்டுல உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கிறப்ப சார்லி அங்க வந்து அவனை கிஸ் பண்றான். ஆனா பேபோட கொஞ்ச நேரத்துக்கு கண்டுக்க மாட்டேன்றான். அப்ப சார்லியும் என்ன ஆச்சு நான் சரியா பண்ணலையான்னு கேட்க மேட்டர் அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஃபாலோ பண்ணல பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதை காட்டினாங்கன்னு இந்த போட்டோவை காட்டுறான். சார்லியும் அதை பார்த்துட்டு இதை யார் அனுப்புனதுன்னு கேட்க பேபோட சொல்ல மாட்டேன்றான். சோ இவனும் அடியனோட கஸ்டமரோட கார் ரெண்டு பேரும் ஒரே வழியில போறனால அவரு என்ன டிராப் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை அனுப்புனது யாரா இருந்தாலும் சரி அவங்க நம்ம சண்டை போடணும்ன்றதுக்காக தான் உனக்கு இதை அனுப்பியிருக்காங்க. சோ இனி எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா கேளுன்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூமுக்கு போறான். பட் இன்னமும் பேப்க்கு டவுட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அன்னைக்கு நைட்டு பேப் தூங்கினதுக்கு அப்புறமா சார்லி ஏண்டிச்சே அங்க இருந்து வெளியே போறான். அவன் போனதுக்கு அப்புறமா பேப் முழிச்சு பாக்குறான். பக்கத்துல சார்லி இல்லன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு கால் பண்றதுக்கு மொபைல் எடுக்கிறான். அந்த நேரத்துல வே சொன்னது ஞாபகம் வரவும் இவன் கால் பண்ணாம மொபைல் எடுத்து வச்சுட்டு படுத்துடுறான். தென் மார்னிங் சார்லி கிச்சன்ல இருக்கிறவ பேப் அங்க வரான். என்ன இன்னைக்கு சீக்கிரமா ஏண்டிச்சிட்டேன்னு சார்லி கேட்க நீ செய்யற ஃபுட்டோட ஸ்மெல்ல நான் ஏஞ்சிட்டேன்னு சொன்னதும் சாரி நீ ஸ்மெல்லுக்கு சென்சிட்டிவா இருப்பேன்றத நான் மறந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் பாட்டு சமைக்கிறேன்னு சொல்றான். அப்போ பேப் அவன் கிட்ட இன்னைக்கு லீவ் தானே நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமான்னு கேட்க இன்னைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்றான். சரி நான் டிரா பண்ணவான்னு கேட்க இல்ல நானே போய்க்கிறேன்றான். நாளைக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் ரேஸ் இருக்குல்ல சோ நீ இன்னைக்கு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனதும் பேப் அவனை ஃபாலோ பண்ணி போறான். அது தெரியாம சார்லி ஜெஃப பார்க்க வந்திருக்கான். அங்க ரெண்டு பேரும் பில்டிங் உள்ள போறத பேப் வெளியே நின்னு பாட்டுறான். கட் பண்ணா இப்ப இவன் பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க நாளைக்கு ரேஸ் இருக்குடா நிறைய குடிக்காதுன்னு வே சொல்றான். ஆனா இவனும் அதை கேட்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல இங்க சார்லி பேபோட வீட்டுக்கு வந்து அவனுக்கு கால் பண்ணி பாக்குறான். பட் அவன் கால் அட்டன் பண்ண மாட்டேன்றான். சோ சார்லியும் எப்போ நீ வீட்டுக்கு வருவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் என் கால் அட்டன் பண்ணுன்னு மெசேஜ் சென்ட் பண்ண அந்த சைட்ல இருந்து ஒரு ரிப்ளைவும் வரல. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பேப் செம போடையில வீட்டுக்கு வரான். நாளைக்கு ரேஸ வச்சுக்கிட்டு ஏன்டா இவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கன்னு கேட்க நீ என் பெட் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அதை தவிர என் லைஃப்குள்ள வராதுன்னு கோவமா சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் வாஷ்ரூம்ல நின்னு அவன் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண சார்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரான். பட் பேப் அவனை தள்ளி விட்டுறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இவன் அகைன் அவனை அப்ரோச் பண்ண பேப் அவன் சட்டையை பிடிச்சி இன்னைக்கு வேண்டான்னு கோவமா சொல்லிட்டு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நார்த்தும் சோனிக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்துல பேப் ஃபர்ஸ்ட் இருக்கான் அண்ட் அவனுக்கு பின்னாடி கிம் இருக்கான். தென் ஒரு கட்டத்துல இவனுக்கு சார்லியோட ஞாபகம் வரவும் இவனோட போக்கஸ் மிஸ் ஆகுது. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி கிம் முன்னாடி போயிட பேப் ஃபோர்த் பிளேஸ்க்கு போயிடுறான். ரேஸோட முடிவுல கிம் ஃபர்ஸ்ட் வரான், அவனுக்கு பின்னாடி வேவ் வரான் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வின்னரும் ஃபோர்த் பிளேஸ்ல வேவும் வராங்க. ரேஸ் முடிஞ்சதும் வழக்கம் போல வின்னர் பேப் கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு வரான். இவன் ஆல்ரெடி கோவர்ல இருந்தனால இவன் வின்னர் அடிக்க போயிடுறான். அப்ப ஆலனும் நார்த்தும் அவனை ஸ்டாப் பண்றாங்க. அந்த தைரியத்துல இவனும் நான் தோட்டா என்னடா என் டீம் உன தோக்கடிச்சிருவோன்னு சொல்லிட்டு போக இதே எல்லாத்தையும் கிம் சைலண்டா பாத்துட்டு இருக்கான். அப்ப பேபோட கோவம் அவன் பக்கம் திரும்பிடு. என்னடா பாக்குற உனக்கும் சண்டை போடுதுமா என்ன கலாய்க்கணுமான்னு கேட்டுட்டு ஃபைனல்ஸ்ல நான் கண்டிப்பா இருப்பேன்டான்னு கட்ட அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். வின்னர் வேணா வைத்தியக்காரன் நாய் மாதிரி குலைச்சிட்டு போலாம் பட் நான் அப்படி இல்ல உன்னை ஃபைனல்ஸ்ல தோக்கடிக்கிறது தான் என்னோட கோல்னு சொல்லிட்டு போக
இவன் செம டென்ஷன் ஆயிடுறான். சோ உடனே லாக்கர் ரூமுக்கு ஓடி வந்து அங்க இருக்கிற லாக்கரை போட்டு உடைச்சிட்டு இருக்க சார்லி அங்க வரான். அவன் கோபத்தை குறைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவன் பேபை கிஸ் பண்ண அவனும் அதுக்கு ரியாக்ட் பண்றான். பட் சார்லி ஜெஃப் கூட போனது ஞாபகம் வந்ததும் பேப அவனை தள்ளி விட்டுட்டு எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, நீ உன் காண்டோக்கே போயிரு, இனி என் முகத்துல முடிச்சிடாதுன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதே நேரத்துல இங்க ஆலன் வே கிட்ட ரேஸ் அப்போ பேப் ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அவனும் சரியா தெரியல, பட் அவனோட ஃபேன் பாய் சார்லி காரணமா இருக்கலாம். பேபி இது வரைக்கும் யாருக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லைன்னு சொல்ல நீ சொல்றது கரெக்ட் தான், பேபி இதுக்கு முன்னாடி இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ கண்டுக்கவே மாட்டான், பட் சார்லி கூட டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான், மேபி அவனுக்கு சார்லிய பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இது வேவோட ஒர்க்கை பாதிக்குது, அவன் பிரேக்கப் பண்றதுதான் நல்லதுன்னு வே சொல்ல நம்மளால அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, சோ இந்த டைம்ல நீ அவன் கூடவே இருந்து அவனை பாட்டுக்கோன்னு ஆலன் சொல்ல நான் எப்பவுமே அவனை நல்லா பாட்டுப்பேன்னு வே சொல்லிட்டு போறான். அண்ட் இடையிலாட்டியும் ஜெஃப் கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பேப் பார்ல தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் நான் உன்னோட ஃபேன் பாய்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே பேப் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ண இவனும் நீ என் டைப் இல்ல போடான்னு அவனை துரட்டி விட்டுறான். அவ அங்க வந்துட்டு நானும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன், நான் உன் டைப் இல்லையான்னு கேட்டுட்டு பக்கத்துல உட்காடுறான். நீ எடுக்கடா இங்க வந்தேன்னு கேட்க நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன், நீயும் சார்லியும் சண்டை போட்டீங்களா இல்ல பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்கவும் நீ அதை பத்தி பேசுறதா இருந்தா இங்க இருந்து போயிருன்னு சொல்றான். அவவே அவன் மொபைல எடுத்து சில அல்பாவோட ப்ரொஃபைல்ஸ் காட்டுறான். அதை பார்த்துட்டு என்னடா நீ பார் ஓபன் பண்ண போறியா, நான்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல அது இல்லடா இவங்கெல்லாம் நான் செலக்ட் பண்ண அல்பாஸ், இதுல உனக்கு பிடிச்ச ஒருத்தரை சூஸ் பண்ணுன்னு சொல்ல டேய் நான் பிட் பேப்டா உன் லிஸ்ட் நீயே வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்றான். அதுக்கு இவனும் நீ எந்த பிட் பேப்பை பற்றி சொல்ற, எனக்கு தெரிஞ்ச பிட் பேப் இந்த மாதிரி சோகமா இருக்க மாட்டான். இப்படி பேசிட்டே அவன் ஷோல்டரை பிடிச்சி நீ தனியா இருக்கிறது தான் நல்லது, யாரையும் லவ் பண்ணாத, நீ சார்லி வர்றதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்த, சோ இப்பவும் உன்னால அதை பண்ண முடியும்னு சொன்னதும் உடனே இவனும் யார் சொன்னா அவன் எல்லாமே என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வாடா நாம ஒரு இடத்துக்கு போலான்னு பேப கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இந்த இடம் பேபோட மூணாடி வீடு மாதிரி. அப்படியே அங்க உட்காந்து ரெண்டு பேரும் அவங்க சின்ன வயசு கடையை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல தாண்டா நீ ரொம்ப ஹாப்பியா இருந்தன்னு வே சொல்லி பேபோட கைய பிடிச்சிட்டு நீ ரேசிங்க சந்தோஷமா பண்ண, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன், நீ எதை வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்ல இவனும் நீ தாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போம்டான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க சார்லி பேபுக்கு மெசேஜ்க்கு மேல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆஸ் யூஸ்வல் எந்த ரிப்ளைவும் வரல. இவனும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு கால் வருது. பேபா இருக்குமோன்னு நினைச்சு உடனே இவன் கால் அட்டன் பண்ணா அட பண்ணது பேப் இல்ல ஜெஃப் தான் பண்ணிருக்கான். நீ இங்க என்னடா பண்றன்னு கேட்க இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுற, நீ பேப் கூட சண்டை போட்டியா, எல்லாரும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி தலைய பேசிட்டு இருக்க போறேன், அவன் எதுக்கு கோவமா இருக்கானே எனக்கு தெரியல, என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன்றான், என்ன வீட்டுல இருந்தும் துரட்டி விட்டுட்டான்னு சொல்றத கேட்டு என்னடா சொல்ற, வீட்டை விட்டு துரட்டிட்டானா, பிரச்சனை பெருசா தெரியுதே, இது இப்படியே சும்மா விட்டுறாட அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் பாலா போயிடும்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அப்படிலாம் நடக்க விட்டுற மாட்டேன், இந்த பிரச்சனைக்கு நான் சீக்கிரமாவே சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ண இங்க பேப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சார்லியோட மெசேஜ பாக்குறான். அண்ட் எப்பவும் போல அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றான். தென் நெக்ஸ்ட் டே இவன் ரேஸ் ட்ராக்கு போற வழியில ரெண்டு பேரும் பைக்ல வந்து இவன் காரை வழி மறைச்சு அவனை அடிக்கிறாங்க. அவ சார்லி அங்க வந்து பேபுக்கு உள்ள வேண்டிய அடியெல்லாம் இவன் வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்ததும் அந்த ரெண்டு பேரும் அங்க ரெண்டு ஓடி போயிடுறாங்க. சார்லி கையில ரொம்ப அடிபட்டு இருக்கு. சோ பேப் வாடா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிட சார்லி வர மாட்டேன்றான். நான் நல்லாதான் இருக்கேன், இப்ப ரேஸ் தான் முக்கியம், நீ உன் டீமுக்காக இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்றான். கட் பண்ணா ரெண்டு பேரும் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக இவங்க நிலைமைய பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் என்னடா ஆச்சுன்னு ஆலன் கேட்க ரெண்டு பேரும் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, சார்லி தான் என்ன காப்பாட்டினா, எனக்கு பெருசா ஒண்ணு அடிபடல, ஆனா இந்த பையன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னா போக மாட்டேன்றான்னு சொல்றான். யார் இதை பண்ணிருப்பான்னு வே கேக்குறப்ப வேற யாரு அந்த ரெட் ரேசிங் டீமா தான் இருக்கும்னு சோனிக்கும் நார்த்தும் சொல்ல அவங்க பண்ணிருக்க சான்ஸ் இல்ல, இவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம் அவங்களால பண்ண முடியாதுன்னு ஆலன் சொல்லவும் நெக்ஸ்ட் அவங்களோட டவுட் டோனி மேல போகுது. பேபோ ரேஸ் முடிச்சுட்டு நான் அவரை பாத்துக்கிறேன்னு அவனும் வேவும் ரேஸ் ட்ராக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த ரேஸ பாக்குறதுக்கு டோனியும் வந்திருக்காரு. பேப் அவரை முறைச்சு பார்த்துட்டு கார்ல ஏறுறான். தென் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அத நார்த்தும் சோனிக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. இந்த ரேஸ்ல பேப் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். செகண்ட் பிளேஸ்ல கிம் வரான். தென் தேர்ட் பிளேஸ்ல வேயும் ஃபோர்த் பிளேஸ்ல வின்னரும் வராங்க. ரேஸ் முடிஞ்சதும் நீயும் சார்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கடான்னு வே சொல்ல கிம் அதை கேட்டுட்டு ரேஸ்க்கு முன்னாடி உனக்கு அடிபட்டுருச்சான்னு பேப் கிட்ட கேட்க அதுக்கு வேயோ என்னடா தெரியாத மாதிரி கேக்குற, பேப் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அது யாருக்கு பெனிஃபிட்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் அங்க ரெண்டு வெளியே போறாங்க. கட் பண்ணா இங்க இவங்க மூணு பேரும் ரேஸ பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் வராங்க. இன்னும் நிறைய ரேஸ் இருக்கு. அண்ட் அகைன்
அவங்க இந்த மாதிரி பண்ண பார்க்கலாம். ஸோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு ஆலன் சொன்னதுக்கு அப்புறமா சார்லி பேப் வின் பண்ணதுக்கு விஷ் பண்றான். பட் அவனும் ஆலன் கிட்ட இவனை யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க வின்னர் பேப் காரோட பிரேக் வயரை கட் பண்ணி விடுறதுக்கு ஆளை செட் பண்ணிட்டு இருக்க. கிம் அங்க வந்து அந்த பையனை துரத்தி விட்டுட்டு வின்னரை வாயிலேயே குட்டுறான். நான் தான் சொன்னல ஃப்ராடு வேலை எதுவும் பண்ணாடுன்னு. அவ எதுக்குடா வேவு அடிக்கிற கால் அனுப்புனன்னு சட்டையை பிடிச்சி கட்ட, நான் யாரையும் அனுப்பல, அவன் நிறைய பேர்கிட்ட வம்பிழுத்து வச்சிருக்கான், அவங்கள யாராவது பண்ணிருப்பாங்கன்னு பதிலுக்கு இவன் கத்திக்கிட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க பேப் டோனிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரான். எதிரில வர பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டு போக கென்டா அங்க வந்து அவனை விடுங்க போகட்டும்னு பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்றான். தென் இவன் டோனியோட ஆபீஸ் ரூம்க்கு வந்ததும் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியான்னு அவரு கேட்க, இது ஒன்னும் என் வீடு கிடையாது அண்ட் இனி நான் இங்க வரவும் மாட்டேன்னு கோபத்துல கத்த, மனுஷனா பிறந்தா அவங்கள வளர்க்குறவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்றப்ப கென்டாவும் சில பாடி கார்ட்ஸும் உள்ள வராங்க. அப்ப இவனும் நான் மனுஷனா தான் பிறந்தேன் அண்ட் அதே மாதிரி வளர்த்துருந்தா பிரச்சனை இல்ல, பட் நீங்க ஒரு மிருகத்தை வளர்க்குற மாதிரி வளர்க்குறீங்க, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு கென்டாவை பார்த்து சொல்லிட்டு, இனிமேல் என் வேலைக்கு வராதிங்க, இல்லைன்னா நீங்க பிசினஸ்ல என்னென்ன ஃப்ராட் வேலை பண்றீங்கன்றத எல்லாருக்கிட்டையும் சொல்லிருவேன்னு மிரட்டிட்டு வெளியே போறான். தென் வீட்டுக்கு வந்தா அங்க சார்லி இருக்கான். இங்க என்னடா பண்ற, டாக்டர் உன்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரான்னு கேட்டுட்டு எக்ஸ்ரே எடுத்தியா, எங்கேயாச்சும் கிராக் விட்டு இருக்கான்னு கேட்க, ஒரு இடத்துல கிராக் விட்டுருச்சுன்றான். எங்கன்னு கேட்க இவனும் அவன் ஹார்ட்டை காட்டி, இங்கேதான் நீ அடி வாங்கினத பார்த்து என் ஹார்ட் சுக்குநூறா உடஞ்சு போச்சுன்னு ஃபிளர்ட் பண்ண, உன் டைமிங் ரொம்ப டப்பா இருக்குடான்னு பேப் சொல்றான். அதுக்கு சார்லியும், இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் இங்கேதான் ஸ்டே பண்ணுவேன், உன்னை தனியா விடுறது சேஃப் இல்லைன்னு சொல்ல, நீ என்னமோ பண்ணிக்கோ நான் தூங்க போறேன்னு அவன் ரூமுக்கு போறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே சார்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப பேப் வந்து, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற, ஏதாச்சும் சிம்பிளான டிஷ் பண்ண வேண்டியதுதானு கேட்க, எனக்கு இதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் அதை செஞ்சு தரேன்னு சொல்றான். அப்ப பேப், இந்த 1 வீக் நான் பிஸியா இருப்பேன், வீட்டுக்கு அவ்வளவா வர மாட்டேன், சோ நீ உன்னோட காண்டோக்கு போன்னு சொல்லிட்டு, நான் கிட்ட சொல்லியிருக்கேன் நீ கராஜ்க்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச காரை எடுத்துக்கோ அண்ட் இதோட நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தென் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டு அங்க இருந்து கராஜ்க்கு போறான். இங்க வந்து காரோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த ஸ்பீடெல்லாம் பார்த்தாடுன்னு சொல்ல, ஆனா போன ரேஸை விட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஜெஃப் சொல்றான். பட் இவன் அதை கண்டுக்காம ஆலன் கிட்ட காரை டியூன் பண்ண சொல்லிட்டு போக அது ஜெஃப்க்கு கடுப்பாயிருது. அப்ப ஆலனும், ஃப்ரீயா விடுறா, அவன் ஏதோ பேட் மூட்ல இருக்கான்னு சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண, என் மேல இருக்கு கோவத்தை காட்டுறான்னு கேட்கவும், இப்போ எதுக்குடா நீ வயசானவங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னதுக்கு, அப்போ நீயே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, இல்லைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு சொல்ல, ஆலன் சிரிச்சிட்டு, நீ என்னோட ஃபேவரட் மெக்கானிக் தான், உன்னை யார் புள்ளி பண்ண போறான்னு சொல்றப்ப, நான் ஒன்னும் உன் ஃபேவரட் கிடையாது, பேப் தான் உன்னோட ஃபேவரட்னு சொல்றான். அதை கேட்டு, ஓ உனக்கு ஜெலஸா இருக்கான்னு லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கிற எல்லாருமே என் தம்பிங்க மாதிரி தான், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், நீயும் எனக்கு ஒரு தம்பி தான், உனக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா என்கிட்ட ஓபனா பேசுன்னு சொல்ல, ஒன்னும் தேவையில்லைன்னு ஜெஃப் அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க பேப் சின்சியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, அட சார்லி என்ட்ரன்ஸ்ல நின்னு பாத்துட்டு இருக்கான் அண்ட் இவங்க 3 பேரும் டயர்டா நின்னுட்டு இருக்க ஆலன் அங்க வரான். அப்ப நார்த் அவங்க கிட்ட, இனி எங்களால பேப் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, டீனும், ஆமா பேப் முன்னாடி எல்லாம் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணுவான், பட் இப்போ 100 மடங்கு அதிகமா பிராக்டிஸ் பண்றான், அதால எங்க ட்ரைனிங் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்ல, ஆலனும் சரிடா நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்றான். அதே நேரத்துல பேப்க்கு சார்லி ஜெஃப் கூட பேசுறத பார்த்து இன்னமும் காண்டாயிருது. தென் பேப் அங்க இருந்து கிளம்புறப்ப ஜெஃப் அவன் கிட்ட வந்து பேச வரான். பட் இவனும், எனக்கு உன்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லன்னு சொல்ல, நீ என்கிட்ட பேசலன்னா நான் சார்லி கிட்ட பேசுவேன், அது ஓகேவா உனக்குன்னு கேட்க, இவன் திரும்பி ஜெஃப பாக்குறான். நீ என்னாலதான் சார்லி மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, எனக்கும் சார்லிக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வர்றதுக்குலாம் சான்ஸே இல்ல, நீ என்ன நம்புன்னு சொல்ல, பேபடி எதையும் கேட்காம போறான். அப்ப ஜெஃப் இவனோட கையை பிடிக்க ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இவனுக்கு பிளாஷஸ் வருது. ஏன்னா இவன் ஒரு ஸ்பெஷல் ஒமேகா, ஒருத்தரை டச் பண்றது மூலியமா இவனால அவங்க ஃபியூச்சரை பார்க்க முடியும். இந்த பிளாஷஸ பார்த்து இவன் ஷாக்ல நிக்க பேப் அவன் கையை தட்டி விட்டுட்டு போறான். இங்க வெளியே வந்தா ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு சார்லி கேட்க, நான் உன்னை அவாய்ட் பண்ணல, உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கார்ல ஏற போக, ஏன் அப்படி சொல்ற, நான் என்ன பண்ணேன்னு கேட்க, நீ என் கூட இருக்கிறப்பவே ஜெஃப் கூட சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க, எனக்கு எல்லாம் தெரியும், சோ என்னை ஏமாத்த பார்க்காதன்னு கத்த, இவனும் ஜெஃப் சொன்ன மாதிரியே எங்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்க்குலாம் சான்ஸே இல்ல,
இப்போ என்னால டீட்டெயிலா சொல்ல முடியாது, பட் நான் சொல்றத நம்புன்னு சொல்ல பேப் அதை கேக்குற மைண்ட் செட்ல இல்ல. அவன் சார்லிய தள்ளி விட்டுட்டு கார்ல ஏறி கிளம்பிடுறான். கட் பண்ண கெண்டா இங்க நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் கால் பண்ணி மிஸ்டர் பீட் ரொம்ப வருஷமா அப்ராட்ல இருந்தனால அவரை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றத கேட்டு அது எப்படி ஒண்ணு கூட கண்டுபிடிக்காம இருப்பீங்கன்னு கேட்க கால்ல பேசுறவனும் மிஸ்டர் பீடுக்கு பிடிச்ச பிளேஸ் ஒண்ணு இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு கெண்டாவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து பார்க்க அங்க பீட் இருக்கான். அவனை பார்த்ததும் இவன் டோனிக்கு கால் பண்ணி நான் பீட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து போக அவன் போறத பீட்டும் திரும்பி பார்த்துடுறான். பட் எதுவும் பண்ணல. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு சார்லி பேபோட வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். பேப் அகைன் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டனால இவனால உள்ள போக முடியல. சோ இவன் பேப்க்கு கால் பண்ணிட்டே அவன் உள்ள இருக்கானான்னு விண்டோ வழியா பாத்துட்டு இருக்கான். ஆனா பேபோ அவன் பெட்ரூம்ல இருந்துகிட்டு கால் அட்டென்ட் பண்ணாம அவன் மொபைல பாத்துட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே எல்லாரும் ரேஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதுன்னு ஆலன் மோட்டிவேட் பண்ண இவனும் இந்த ரேஸ்ல நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்றான். அப்புறம் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போகுது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பேபோட கார் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஆலன் பேப் காருக்கு என்னாச்சுன்னு வே கேட்க எனக்கும் தெரியல, நான் பேப் கிட்ட பேச ட்ரை பண்றேன்னு ஆலன் சொல்ல ஆலன் ஒன்னும் இல்ல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு பேப் ரிப்ளை பண்றான். அப்ப நாட் பேப் இப்படிலாம் டிரைவ் பண்ண மாட்டானே, கார்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல நானும் டீமும் லாஸ்டா கார் செக் பண்றப்ப எல்லாம் சரியாதான் இருந்தது, அதுக்கப்புறமா யாரும் அந்த காரை டச் பண்ணலன்னு ஜெஃப் சொல்றான். அதே நேரத்துல பேபோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு இருக்க ஒரு கட்டத்துல கார் ஃபுல்லாவே பேலன்ஸ் மிஸ் பண்ணி ட்ராக்கை விட்டு வெளியே போயிருது. அதோட நிக்காம சடனா பிளாஸ்ட் ஆனதும் அதை பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பேபோட கார் பிளாஸ்ட் ஆனதை பார்த்ததும் சார்லி ட்ராக் உள்ள ஓடி வந்து பேப கார்ல இருந்து வெளியே கொண்டு வரான். அப்புறம் உடனே மெடிக்கல் டீம் அங்க வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்லி, வே அண்ட் ஆலன் 3 பேரும் பேப பாக்குறதுக்கு வராங்க. ரேஸ்ல கிம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கான் அண்ட் இவனால ஒரு சீசனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதெல்லாம் கேட்டு இவன் கடுப்புல இருக்கிறப்ப சார்லி அவனை சாப்பிட சொல்லவும் என்ன தொல்லை பண்ணாம போடான்னு பேப் அவன் கையை தட்டி விட்டுறான். அப்ப ஆலனும் ஃபீல் பண்ணாதடா, நீ ஒரு அல்ஃபாவா இருக்கிறனால சீக்கிரமாவே உன் காயம்னா சரியாயிரும், அதுக்கப்புறமா நீ ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்றான். தென் அவனும் வேவும் வெளியே போக பேப் சார்லியையும் வெளியே போக சொல்றான். பட் இவனும் நான் போக மாட்டேன்னு அடம்பிடிக்க ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த கார்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் என்னோட சூட்ல ஃபயர் ப்ரொடெக்ஷன் இருக்கு, நீ எந்த தைரியத்துல இது எதுவுமே இல்லாம அங்க வந்துன்னு திட்டுறான். அந்த டைம்ல உன்னை காப்பாற்றோட மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்ததுன்னு சொல்ல சரி இனிமேல் இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது நீ வெளியே போன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க வே நீ அவனுக்கு சரியானதோ அவனை ரேஸ்க்கு அனுப்பிடுவியான்னு கேட்க என்னடா பேசுற, அவன் ஆல்பாவாவே இருந்தாலும் இது பெரிய ஆக்சிடென்ட், அது சரியானதுக்கு ஒரு சீசன் ஆயிரும்னு சொல்றான். இப்ப இங்க பார்த்தா பேப் தூங்கினதுக்கு அப்புறமா சார்லி அவனுக்கு ஸ்பாஞ்ச் பாட் கொடுத்து முடிச்சிட்டு அவன் தூங்கிட்டான்னு நினைச்சு அவன் கையில கிஸ் பண்ணிட்டு போக அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பேப் கண்ணை திறந்து பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். கட் பண்ண ரெட் ரேசிங் டீம் கராஜ்ல வின்னரும் மத்த ஸ்டாஃபும் ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிம் அங்க கோவமா வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணன்னு வின்னரோட சட்டையை பிடிச்சு கேட்க அவனும் நான் எதுவும் பண்ணல, எனக்கு அது யாரு பண்ணதுன்னு தெரியாது, அப்படி தெரிஞ்சுட்டு நானும் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் விட பெருசா பண்ண சொல்லுவேன்னு சொன்னதும் ஏன்டா இவ்வளவு கெட்டவனா இருக்குன்னு கேட்க சரி நீ நல்லவன் தானே, நீயே பேப் கிட்ட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ, மேபி அவன் டீம்ல இருக்கிறவனே ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு போக அதே நேரத்துல இங்க யார் இதை பண்ணிருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பவே ஜெஃப் மேல பழிய போடுறான், ஏன்னா இவன் தான் பேபோட காரை ரெடி பண்ணிருக்கான். அதை கேட்டு இவனும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பேபோட கார்ல ஆக்சஸ் இருக்கு, சோ கல்பிரிட் யாரா வேணாலும் இருக்கலாம்னு ஆர்கியூ பண்ண ஆலனும் ஜெஃப் சொல்றதுதான் கரெக்ட், எவிடன்ஸ் இல்லாம நம்ம யார் மேலேயும் பழி போடக்கூடாதுன்னு சொல்ல அப்போ நான் எவிடன்ஸை நான் காட்டுறேன்னு சொல்லி டீன் ஒரு வீடியோவை காட்டுறான். அதுல நைட் டைம் யாரும் இல்லாதப்ப ஜெஃப் பேபோட கார்ல வந்து ஏதோ பண்ணிட்டு போயிருக்கான். அதை பார்த்ததும் வே அவங்கிட்ட நீ ரெட் ரேசிங் டீம் அனுப்பி வச்ச ஸ்பையான்னு கேட்க இல்ல நான் டியூனிங் பண்றதுக்கு ஒரு நியூ மெத்தட் கண்டுபிடிச்சேன், அதை ட்ரை பண்ணி பார்க்க தான் வந்துன்னு சொல்ல யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. ஆலனும் நீ உன்னோட திங்ஸை பேக் பண்ணிட்டு வெளியே போன்னு சொல்ல அங்கிள் நீயும் இப்ப என்ன நம்பலனா இனி நான் உன்னோட தம்பின்னு சொல்லாத, நான் இங்க இருந்து போறேன், பட் நீங்க சொல்ற பழியை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றப்ப சார்லி அங்க வந்துட்டு ஜெஃப் ஸ்பை கிடையாது, அவன் என்னோட தம்பி, நாங்க ஒரே அம்மாவுக்கு பிறக்கலனாலும் நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோன்னு சொல்றத கேட்டு இது எடுக்க எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு ஆலன் கேட்க அதை நான் சொல்றேன், நான் சார்லியோட தம்பின்னு சொல்லியிருந்தா நான் இங்க ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்திருக்கேன்னு நினைச்சிருப்பீங்க, என் டேலண்ட காட்டுறதுக்கு சான்ஸ் தந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்றான். அப்பவும் வே விடாம டீன் கிட்டடா எவிடன்ஸ் இருக்கே அடிக்கன்னு சொல்றேன்னு கேட்க அப்ப சார்லி இன்னொரு வீடியோவை காட்டுறான்.
போறான். அதுல பேபோட கார் ட்ராக்ல இருக்கிற கராஜ்குள்ள இருக்கிறப்ப எவனோ ஒருத்தன் உள்ள வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கான். இத பார்த்ததுக்கு அப்புறமா ஜெஃப் எதுவும் பண்ணலன்னு தெரிய வருது. அப்புறம் ஜெஃப் அங்க ரெண்டு கோச்சிட்டு போக ஆலன் சாரி கேக்குறதுக்கு பின்னாடியே போறான். அந்த கான்வர்சேஷன் அப்ப இதுல பாடி தப்பு ஓ மேலேயும் தான் இருக்கு. இந்த நேரத்துல எல்லாருமே கோவமா இருக்காங்க. நீயும் யார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறது இல்ல, சோ டவுட் வரதானே செய்யும்னு ஆலன் சொல்ல இவனும் ஆமா என் மேலதான் தப்பு அதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறான். கற்பனா நைட் பேப பாத்துக்கிறதுக்கு வே இங்க வரான். இன்னைக்கு கராஜ்ல என்னடா ஆச்சுன்னு கேக்குறப்ப சார்லி ஜெஃபோட அண்ணன்றது உனக்கு முன்னாடியே தெரியுமாடான்னு கேட்க எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இதனாலதான் ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்களான்னு நினைச்சு அவன் ஸ்மைல் பண்ண பேசாம வாயை மூடிக்கிட்டே இருந்திருக்கலாமோன்னு வே நினைக்கிறான். தென் பேப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எதுக்கு இதை மறைச்சிங்கன்னு சார்லியே கேட்க அவனும் மறைக்கிறது என் நோக்கம் கிடையாது, ஜெஃப் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு சொல்ல சோ நீ ஜெஃப்காகவும் சேர்த்து குக் பண்ணுவியான்னு கேட்க நான் இது வரைக்கும் குக் பண்ணதே கிடையாது, நான் உனக்காக தான் இன்டர்நெட் பார்த்து குக்கிங் கத்துக்கிட்டேன்னு சொல்லவும் பேப்க்கு சார்லி மேல இருந்த கோபம் ஃபுல்லா போயிருது. அதனால இவன் சார்லியே கிஸ் பண்றான். கற்பனா டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு நெக்ஸ்ட் ரேஸ்ல என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்றாங்க. பேபால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதனால இப்ப வே தான் பேபோட ரோல்ல பண்ணியாகணும்னு முடிவு பண்றாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் பேப் சார்லிய கூப்பிட அவன் அங்க வந்து பேப கூட்டிட்டு போறான். வெளியே வரப்ப கிமி இவங்கள பாக்குறதுக்கு வரான். உனக்கு இங்க என்னடா வேலைன்னு பேப் கேட்க நான் இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல, உன் டீம் சரியில்லை, அவங்கள யாரோ ஒருத்தர் தான் உன் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம், நான் வின்னர் கிட்ட கேட்டுட்டேன் அவன் எதுவும் பண்ணலன்னு சொன்னான்னு சொல்ல அது எல்லாருக்குமே தெரியும், வின்னருக்கு வெறும் வாய் மட்டும் தான், அவனால செயல்ல ஒன்னும் பண்ண முடியாது, பட் உனக்கு அந்த தோனிய பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இங்க ஆலன் ஜெஃப் இன்னைக்கு வந்தானான்னு கேட்க அவன் வந்தான், ஆனா கொஞ்ச நேரத்துல அவனோட திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டான்னு இவன் சொல்றத கேட்டு ஆலன் ஜெஃப்க்கு கால் பண்றான். ஆனா இவனும் காலை கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணிடுறான். இப்ப இங்க கிம் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க வந்திருக்கான். அப்ப இவரு இந்த வீடியோவை கண்ணாடி போட்ட பையன் வந்து வாங்கிட்டு போனான்னு இவரு சார்லிய பத்தி சொல்றாரு. அந்த வீடியோல வரவனோட ஃபேஸ் எங்கேயுமே கேப்சர் ஆகல, சோ கேமரா எங்க எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சவன் தான் இத பண்ணிருக்கான்னு சொல்றாரு. கட் பண்ண இங்க ஆலனும் வேவும் பீட்ட பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இவன் தான் வே பேப்க்கு பதிலா ரேசிங் பண்ண போறான். ரெண்டு பேரும் ஒன்னாதான் ட்ரைனிங் எடுத்தாங்க. இவனும் பேப் மாதிரியே டேலண்ட் ஆனவன்டான்னு சொல்ல வே ஹேண்ட்ஷேக் பண்ண கைய நீட்ட பீட் 2 செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறமா வேக்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்கறான். தென் இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு கேக்குறப்ப ஆலன் அந்த வீடியோவை காட்டுறான். அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்க டீமுக்குள்ள தான் எவனோ இதை பண்ணிருக்கானு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது இது தோனியோட வேலைன்னு சொல்லிட்டு நீங்க ரேஸ கவனிச்சுக்கோங்க, நான் அந்த தோனிய பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே தோனிய ரேஸ்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு இவனும் பிசினஸ்ல பிரச்சனைய உண்டாக்க அந்த கோபத்தை எல்லாத்தையும் இவரு கெண்டா மேல காட்டிட்டு ரெட் ரேசிங்க்கு போகிற அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுன்னு திட்டி அனுப்பிற இவனும் வாஷ்ரூம்குள்ள வந்து கட்டி அவனோட கோபத்தை குறைக்க ட்ரை பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் வாக்கிங் பிராக்டிஸ் பண்றப்ப அவன் கால் ஸ்லிப் ஆயிருது. அப்ப உடனே சார்லி வந்து அவனை பிடிச்சிட நீ எப்படா இங்க வந்தன்னு கேட்க நான் எங்கேயும் போலையே நைட் இங்கதான் ஸ்டே பண்ணன்னு சொல்றத கேட்டு அப்ப எதுக்கு உன்னோட ஸ்மெல் எனக்கு வரலன்னு யோசிக்கிறான். தென் இவன் கண்ணை கட்டிட்டு நிக்க சார்லி அவன் மேல ஆரஞ்சு தூக்கி போடுறான். பாட்டாட பேபால பிடிக்க முடியல, என்னோட பவர்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு இவன் கன்ஃபியூஸ் ஆக அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்போதானே நீ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வர, நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆனதும் உன்னோட பவர்ஸும் திரும்ப வந்துரும்னு சார்லி சொல்றான். கற்பனா இங்க பேப் அவனோட பவர்ஸ் போனோட பத்தி ஆலன் கிட்ட சொல்லிட்டு நீ இத பத்தி வே கிட்ட சொல்லிடாத, அவன் இப்ப ரேசிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணட்டும்னு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வீட்டுக்கு வரான். ஏன் இப்படி ஆச்சுன்னு அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க சார்லி அவன் கிட்ட உனக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இல்லனாலும் நீ எனக்கு ஸ்பெஷல் தான்னு சொல்லி பேசிட்டு நெக்ஸ்ட் ரேஸ்க்கு நான் உன்னோட பொசிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு என்னால ரேஸ்ல வின் பண்ண முடியலனாலும் நான் அந்த ரெட் ரேசிங் டீமை ஈஸியா வின் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி பேப கன்வின்ஸ் பண்ண இவனும் ஓகே நீ பார்ட்டிசிபேட் பண்ண, பட் அதுக்கு நீ 10 டைம்ஸ் அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேல இருந்து சார்லிக்கு பயங்கரமான கோச்சிங்க கொடுக்கறான். பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இவன் சார்லியை இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். இங்க உட்காந்து பேசுறப்ப நீ எப்படி ரேசிங்க ஸ்டார்ட் பண்ணன்னு கேட்க நீ என் ஃபேன் தானே உனக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு அப்போ என்கிட்ட போய் சொன்னியான்னு கேட்டதும் இல்ல இல்ல என்னடா இன்டர்நெட்ல இருந்தாலும் பர்சனலா கேக்குற மாதிரி வருமானு கேட்க இவனும் அதை பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அது என்னன்னா பேப் அவனோட 18 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை தேடி ஆலனோட கராஜ்க்கு வர இவனும் உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேக்குறான். எதுவும் தெரியாதுன்னு சொல்லவும் ஆலன் இவனை எடுபுடி வேலைக்கு சேர்த்துக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கராஜ்க்கு புது ரேசிங் கார் வருது. அதுல பேப் யாரும் இல்லாத நேரத்துல உட்காந்து பார்க்க ஆலனோட பாட்டுட்டு உனக்கு ரேசர் ஆகணுமான்னு கேக்குறான். இவனும் ஆமான்னு சொன்னதும் அன்னையில இருந்து டே அண்ட் நைட் விடாம பிராக்டிஸ் பண்ணி ரேஸ்ல அவனோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபிய வின் பண்றான். கட் பண்ண இங்க கராஜ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. பேபோட பிளேஸ வே எடுத்துக்கிட்டான். சோ வேயோட பிளேஸ்க்கு ஒரு ஆள் தேவை. அதனால ஆலன் யார் ரெடியா இருக்கீங்கன்னு ஜூனியர் ரேசர்ஸ் கிட்ட கேட்க நான் சின்ன காம்படிஷன்ல கூட வின் பண்ணது இல்ல, நான் எப்படி இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு
இருக்காருன்னு சோனிக் கேட்க நார்த்தும் அதேதான் சொல்றான். ஆனா டீன் மட்டும் நான் ரெடின்னு சொல்றான். அட ஆலனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீட்டிங்கை முடிக்க போற நேரத்துல பேப் அங்க வந்து என்னோட பிளேஸ்ல யார் ரேஸ் பண்ணணும்ன்றத என்கிட்ட கேட்காம எப்படி முடிவு பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு சார்லி எனக்கு பதிலா ரேசிங் பண்ணுவான்னு சொல்ல ஆலனும் சரி ஓகே பட் நான் அவனை ஈஸியா ஒரு டீம்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சார்லிக்கும் டீனுக்கும் போட்டி வைக்கிறாங்க. நான் சார்லியை வின் பண்ணிட்டா பேபோட பிளேஸ்ல ரேஸ் பண்ணலாமான்னு டீன் கேட்க யார் சொன்னா நீங்க 2 பேரும் ரேசிங் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள யாரு பேப டோக்கடிக்கிறீங்களோ அவங்க தான் ரேஸ்க்கு போவீங்கன்னு சொல்றான். அட நினைச்சு சார்லி உட்காந்து இருக்கிறப்ப பேப் ரேசிங் சூட்டை மாட்டிட்டு வரான். ப்ரொஃபஷனல் ரேசராலேயே உன்னை டோக்கடிக்க முடியாது, அப்போ என்னால எப்படி முடியும்? ஆலன் கிட்ட போயிட்டு நான் இந்த ரேஸை விட்டு விலக போறதா சொல்ல போறேன்னு அங்க 2 போக பேப் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கடா, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வேணா பின் வாங்கலாம், பட் ஒன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்கவே கூடாதுன்னு மோட்டிவேட் பண்ணி சார்லிக்கு இந்த கிளவுஸை கிஃப்ட் பண்றான். தென் இப்ப 3 பேரும் ரேஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. பேப் அவனோட பவர்ஸை ஃபீல் பண்ண முடியுதான்னு பாக்குறான், பட் முடியல. அதே நேரத்துல இங்க ஆலன் கிட்ட பேப் சார்லியை வின் பண்ண வச்சிருவானான்னு கேட்க பேபோட பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஆலன் கான்பிடென்டா சொல்றான். இப்ப ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. சார்லியும் டீனும் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கு அப்புறமா பேப் போறான். பட் ரேஸோட எண்ட்ல பேப் தான் ஃபர்ஸ்ட் வரான். அவனுக்கு பின்னாடி சார்லி செகண்ட் பிளேஸ்லயும் டீன் தேர்ட் பிளேஸ்லயும் வராங்க. ரேஸ்ல தோத்தனால சார்லி நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சான்ஸ் கேக்குறேன்னு சொல்லிட்டு போறப்ப வெயிட் பண்ணடா நான் இப்போ உன்னை போக சொன்னேன்னு ஆலன் கேட்க சார்லி கன்ஃபியூஸ்டா பாக்குறான். அப்புறம் ஆலன் நான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறேன்னு சொன்னதும் சார்லிக்கு சந்தோஷம் தாங்கல. பட் அதுக்கு ஆப்போசிட்டா டீன் கோவத்துல கிளவுஸ் தூக்கி போட்டுட்டு அங்க 2 போறான். கட் பண்ண கராஜ்ல ஆலன் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீன் அங்க கோவமா வந்துட்டு எல்லாரையும் விட நான் தான் அதிகமா பிராக்டிஸ் பண்றேன், ஆனா நீங்க எதுக்கு அந்த சார்லியை செலக்ட் பண்ணீங்கன்னு சண்டை போட நீ பிராக்டிஸ் பண்றடா நான் இல்லன்னு சொல்லல, உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன், பட் சார்லி எப்படி உன்னை தோக்கடிச்சான்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டுட்டு அவன் கிட்ட பயம் இல்ல உன்னை விட தைரியமா இருக்கான், உன் மனசுல பயம் இருக்கு அதனாலதான் நீ தோட்டன்னு சொல்லிட்டு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா உனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். கட் பண்ணா இங்க சார்லி கார்க்குள்ள உட்காந்து இருக்கிறப்ப ஆலன் அங்க வந்து சார்லி நீ ஜெஃப மீட் பண்ணியா, அவன் எப்போ வேலைக்கு வருவான்னு கேட்க நான் அவன் கிட்ட அழுவா பேச மாட்டேன் அண்ட் அவன் தான் இனி நான் இங்க வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனானேன்னு சொல்ல ஆலனும் நான் ஜெஃப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன், இப்போ நான் அவன் கிட்ட சாரி கேட்கணும், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னு கேட்க ஜெஃப் எப்பவும் சைலண்டா இருப்பான் பட் அவன் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், சோ நீ சாரி கேட்டா அவன் அதை ஏத்துப்பான்னு சொல்லிட்டு அவனோட லொகேஷனை நான் ஷேர் பண்றேன்னு சொல்ல சீக்கிரமா பண்ணிடுறான்னு ஆலன் சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க தனியா நின்னுட்டு ஸ்மோக் பண்ண போறப்ப பேப் அங்க வந்து ஸ்மோக் பண்ணாததான சிகரெட்டை புடுங்குறான். என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையாடான்னு கேட்க பின்ன இருக்காதா நீனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆலன் சார்லிய டீம்ல சேர்த்தது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்காத, எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, உன்னோட பிளேஸ்க்கு வர்றதுக்கு அவன் கிட்ட என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் நீ யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்லையேன்னு சொல்றத கேட்டு ஆனா சார்லி வேறடா அவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன், சோ அவனோட டேலண்ட பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றப்ப சார்லி அங்க வரவும் பேப் அவன் கூட வெளியே போயிடுறான். கட் பண்ணா இங்க ஜெஃப் ஒரு கெஃபேல இருக்கிறப்ப ஆலன் சாரி கேட்க ஒரு சாங் பிளே பண்ண சொல்லிட்டு இவன் வெளியே சாரின்ற போர்டை புடிச்சிட்டு நிக்கிறான். ஜெஃபோட பாட்டு திரும்பி உட்கார இவனும் பக்கத்துல வந்து சாரி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பேசி ஜெஃப கன்வின்ஸ் பண்ணிடுறான். தென் அன்னைக்கு நைட்டு பேபும் சார்லியும் ரேஸ் ட்ராக்ல இருக்காங்க. டீனும் ஆலனும் என்னால சண்டை போடுவாங்களான்னு சார்லி கேட்க அதை பத்தி நீ யோசிக்காத, அவங்க சண்டை போட்டாலும் அது உன்னை பத்தி இருக்காது அண்ட் ஆலனுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்றான். அதுக்கப்புறமா பேப் சார்லிய ஸ்டார்ஸ் பாக்குறதுக்கு கூட்டிட்டு வரான். நீ எத்தனை தடவை இங்க வந்திருக்கன்னு கேட்க நைட் பிராக்டிஸ் பண்ணும்போது அதை முடிச்சிட்டு இங்க வந்து கொஞ்ச நேரம் படுப்பேன்னு சொல்றத கேட்டு நீ உன்னோட பார்ட்னர்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருப்பியோன்னு நினைச்சேன்னு சொல்ல பேப் அவனை கிஸ் பண்ணிட்டு உன்னை தவிர நான் வேற யாரையும் இங்க கூட்டிட்டு வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இனி நீ பேபோட பாய் கிடையாதுன்னு சொன்னதும் ஏன்னு சார்லி ஷாக்கிங்கா கேட்க இனி நாம பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான். அதை கேட்டதும் சார்லி உடனே உனக்கு குழந்தை வேணுமான்னு கேட்க என்னடா சொல்ற நாம இப்பதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கோம் அதுக்குள்ள ஃபேமிலி பிளான் வரைக்கும் போயிட்டியான்னு சொல்லிட்டு நாம 2 பேரும் ஆல்பா அப்ப எப்படின்னு கேட்க ஆல்பாவோ எனிக்மாவோ நான் உனக்கு அந்த ஆசை இருக்கான்னு தான் கேட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு குழந்தை பிறந்தா அடி என்ன அப்பான்னு கூப்பிடும் ஒன்னு அம்மானு கூப்பிடும்னு சொல்ல நான் எதுக்குடா அம்மாவாகணும்னு கேக்குறான். ஏன்னா அது உனக்கு தான் சூட் ஆகும்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதுல இருந்து அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் லாக்கர் ரூமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ரொமான்ஸை ரீக்ரியேட் பண்றாங்க. பட் இப்போ சார்லியோட ரோலை பேப் பண்றான், பேபோட ரோலை சார்லி பண்றான். அதே நேரத்துல இங்க பார்ல சோகமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க பீட் அவனை தள்ளி உட்காந்து பாக்குறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நார்த்தும் சோனிக்கும் சார்லி டீம்ல சேர்ந்ததை பத்தி பேசுறாங்க. அப்ப நார்த் சோனிக் கிட்ட டீன் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பான்லன்னு சொல்ல டீன் அப்படிலாம் நினைக்க மாட்டான்னு சோனிக் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறப்ப டீன் அவங்கள கிராஸ் பண்ணி போறான். அவ சோனிக் மேல தெரியாம இடிச்சிட டீன் உடனே சோனிக் அடிச்சிடுறான். அந்த சண்டை போயிட்டு இருக்கிறப்ப உள்ள ஆலன் வந்து டீன் அடிச்சிட்டு நான் சைலண்டா இருக்கிறனால உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா
வேணாலும் பண்ணலான்னு நினைக்காதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்குனே கராஜ்க்கும் ஃபீல்டுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறமா ஆலன் தனியா இருக்கிறப்ப ஜெஃப் அங்க வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, இப்போ அவன் கோவத்துல இருக்கான், அவன் போயிட்டா உனக்கு தான் லாஸ்ன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் தனியா விடு, அவனே சரியாயிருவான்னு ஜெஃப் சொல்ல டீன் அவன் தப்பா உணர்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, பட் அவனே அதை பத்தி யோசிச்சு சரியானாதான் உண்டுன்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்க இவனும் எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கணும்னு சொல்ல உன்னோட ட்ரீமும் உன்ன மாதிரியே ஸ்ட்ரேஞ்சா இருக்குடா குட்டி பையான்னு சொல்லவும் என்ன அப்படி கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு கேட்க இவனும் ஒரு ஃப்ளோல அப்ப வேற என்ன டார்லிங்னு கூப்பிடவான்னு கேட்டதும் ஜெஃப் உடனே எதுவும் பேசாம அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். தென் ஜெஃப் வீட்டுக்கு கிளம்புறப்ப ஆலனும் பின்னாடி வந்து கார்ல ஏறுறான். நீ எடுக்கடா கார்ல ஏறுற, நான் பார்ட்டிக்கு போகல வீட்டுக்கு போறேன்னு சொல்ல ஏன்டா சார்லியும் அண்ணன் தானே நீயும் பார்ட்டிக்கு வான்னு அவனை கன்வின்ஸ் பண்ண இவனும் ஓகேன்னு காரை ஸ்டார்ட் பண்றான். கட் பண்ணா இங்க பேப் சார்லியை அவனோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்ப வாங்கினதுக்கு அப்புறமா இந்த இடத்த அடிச்சு நொறுக்கணும்னு நினைச்சேன், பட் ஏதோ ஒன்னு என்னால செய்ய விடாம தடுத்துடு, ஆனா இப்போ நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்ல சார்லியும் நீ கரெக்டான டெசிஷன் தான் எடுப்ப, சோ நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த வியூ நல்லா இருக்கு, இங்க நம்ம கேஃபே ஓபன் பண்ணலான்னு ஐடியா கொடுக்கறான். தென் ரெண்டு பேரும் அங்க நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பேப் பார்ல இருந்து வெளியே வர எதிரில ஜெஃப் வரான். அப்ப பேப் சாரிடா உன்னையும் சார்லியும் பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ல அது பரவாயில்ல, நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ சார்லி மேல சீரியஸா இருக்கியா, சப்போஸ் நீ டைம் பாஸ்க்காக பழகுனா அதை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்ல இல்ல நான் சீரியஸா தான் இருக்கேன், அதனாலதான் உன்கிட்ட சாரி கேட்டேன், நீ சார்லியோட தம்பி, சோ நீ எனக்கும் தம்பி தான், சோ இதுக்கப்புறம் ஆலன் உன்னை ஏதாச்சும் புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாட்டுக்கிறேன்னு சொல்ல இந்த விஷயத்துல எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படாது, ஆலனை நானே பாட்டுப்பேன்னு சொல்றத கேட்டு பேப் சிரிச்சுட்டு அவன் கிட்ட கொஞ்சம் கைண்டா நடந்து கூட, ஏன்னா அவனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஜெஃப் பேபோட கையை பிடிக்கிறான். அப்ப அவனுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறது தெரிஞ்சதும் ஷாக் ஆயிடுறான். என்னடா ஆச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்ல, நீ முன்னாடி போனா வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான். அதே நேரத்துல உள்ள சார்லி பேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அவன் வந்துருவான்டான்னு ஆலன் சொல்லி முடிக்க பேபும் அங்க வந்துடுறான். தென் நார்த்தன் சானிக் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கான்னு சானிக் சார்லி எடுத்த செல்ஃபியை காட்ட அது வெறும் நார்மல் போட்டோ தாண்டான்னு பேப் சமாளிக்க பார்க்க ஓ அப்படியா, அப்ப இது என்னதுன்னு நார்த் இன்னொரு போட்டோவை காட்ட பேப் உடனே அந்த மொபைல வாங்கிடுறான். அந்த நேரத்துல ஜெஃப் அங்க வர பேபும் ஆமா நாங்க இப்ப கப்பிள்ஸ்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு ஜாலியா பேசி ட்ரிங்க்ஸ் பண்ண வே மட்டும் அங்க இருந்து தனியா வந்துடுறான். அதை பார்த்து பேபும் இவனை ஃபாலோ பண்ணி வந்து உனக்கு சார்லியை பிடிக்காதுன்னு தெரியும், பட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாடுறா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல அப்போ நீ என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உன் பக்கத்துல இருந்தா மட்டும் போடும் அதானு கேட்டுட்டு நான் பொறுமையா இருந்தேன், நீ என்கிட்ட வருவேன்னு நினைச்சேன், பட் நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன்னு சொல்றத கேட்டு டே நீ எப்பவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்டா, நீயும் எனக்கு முக்கியம் தாண்டான்னு பேப் சொன்னதும் வே அங்க ரெண்டு கிளம்பி காருக்கு வந்து அழுவுறான். தென் அவங்க ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் நினைச்சு பார்த்துட்டு பேபோட லாக்கெட் எடுத்து வெளியே தூக்கி போட்டுறான். கட் பண்ணா இங்க பேப் வே தூக்கி போட்ட லாக்கெட்டை ஆலன் கிட்ட காட்டி புலம்புறான். நான் சார்லி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எந்த விதத்துல தப்பா இருக்குன்னு கேட்க ஆலனும் அதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாமே வேவா இருந்தான், பட் இப்போ உனக்கு எல்லாமே சார்லியே ஆனனால அவனால அதை ஏத்துக்க முடியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்ல முன்னாடி எல்லாம் எனக்கு லவ் செட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது கேட்ட மாதிரியே வேவும் நான் சிங்கிளா இருக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லுவான்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா அவனே சரியாயிருவான்னு ஆலன் சொல்றான். கட் பண்ணா ஜெஃப் சார்லி இங்க வர சொல்லி நான் பேபை டச் பண்றப்ப ஃபியூச்சரை பார்த்தேன். ரேஸ் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அது பார்க்க பேபோட கார் மாதிரி தெரியுது, பட் யார் அதுக்குள்ள இருந்தான்னு தெரியல, அது நீயா இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, சோ நீ பேபை விட்டு விலகியே இருன்னு சொல்ல சார்லி அடி கேட்க மாட்டேன்றான், எதுவா இருந்தாலும் பாட்டுக்கலான்றான். அதே நேரத்துல வே பார்ல உட்காந்து சோகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க பீட் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து அவனுக்கு கம்பெனி கொடுக்கறான். தென் அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை தூங்க வச்சதுக்கு அப்புறமா அங்க ரெண்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் டே வே ஏண்டிச்சதும் அவன் வீட்டுல இருக்கிறத நோட் பண்ணிட்டு அவன் முன்னாடி இருக்கிற ஸ்டிக்கி நோட்டை பாக்குறான். அதுல பீட் உனக்கு ட்ரிங்கிங் பார்ட்னர் வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு எழுதியிருக்கான். கட் பண்ணா ரெட் ரேசிங் டீம் கராச்சில கேமி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வின்னர் அதை பார்த்ததும் அந்த மொபைல புடிங்கிட்டு உனக்கு இங்க ரேசிங் பண்றதுக்கு பிடிக்கலன்னா திரும்பி சவுத் கொரியாக்கே போயிரு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போறான். பட் அதையும் தாண்டி கிம் நேரா தோனியை மீட் பண்ணி எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கெண்டா ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கற வீடியோவை காட்ட அவரோட பார்த்துட்டு கெண்டா கிட்ட நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருடா, இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாடுன்னு சொல்ல அப்போ நீங்க தான் பேபோட காரை ஆக்சிடென்ட் ஆக வச்சீங்களான்னு கேட்க நான் இது எல்லாத்தையும் ரெட் ரேசிங் டீம் வின் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணேன்னு சொல்றாரு. அதை கேட்டு எனக்கு இந்த மாதிரி குறுக்கு வழியில போறதுலாம் பிடிக்காதுன்னு இவன் ஆர்கியூ பண்ண நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உன்னால பேபோ டோக்கடிக்க முடியாது, அண்ட் நான் உனக்கு தண்ட அமௌண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல, பேபோட வேல்யூ பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்
கான்வர்சேஷனை ஒழுங்கா ஸ்டாப் பண்ணிரு அண்ட் நம்மளோட கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல கிம் அங்க ரெண்டு வெளியே வந்துட்டு நேரா பேபை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்றான். டோனி உன்னை ஹை ப்ராஃபிட்டுக்கு விற்க ட்ரை பண்றான் அண்ட் உன்ன மாதிரியே நிறைய பேரை அவன் வளர்த்துட்டு இருக்கான். அப்புறம் உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க சார்லி டோனி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். இங்க டோனி நீ ஜெஃப பாட்டியான்னு கேட்க நான் அவனை பாட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். அப்ப டோனியோட கிளைண்ட் ஒருத்தவங்க வரவும் இவன் தான் சார்லி, இவனோட வளர்ப்பு பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரை பாக்குற பையன் உங்ககிட்ட டைமுக்கு வந்து சேர்ந்துருவான்னு இவரு ஜெஃப பத்தி சொல்லிட்டு இருக்க சார்லி அங்க ரெண்டு இன்ச்சு போறான். அட பார்த்ததும் பேப் சார்லி கிட்ட வந்து இத்தனால நீ என்னை ஏமாத்திட்டு இருந்தியாடான்னு சண்டை போட்டு பேப் கோச்சிட்டு அங்க ரெண்டு போக அட டோனி மறைஞ்சு நின்னு பாத்துடுறாரு. கட் பண்ண பேப் இப்ப வேயோட வீட்டுக்கு வந்து சாரிடா நீ சொன்னதுதான் கரெக்ட், சார்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான், அவனும் டோனியோட பையன் தான், நீ சொன்னதை நான் அப்பவே கேட்டிருக்கணும்டான்னு சொல்லி அவனை அக் பண்ணி அழுக வேயும் அவனை பிடிச்சி அழுவாடா நான் அவன் கூட இருக்குன்னு சொல்ல பேபும் அழுவுறத ஸ்டாப் பண்ணிடுறான். அதே நேரத்துல சார்லி பேப்க்கு கால் பண்ணிட்டே இருக்கான். பட் எப்பவும் போல நோ ரெஸ்பான்ஸ். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் பேப் வே கிட்ட இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன்டா, சார்லியை பாட்டு பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல இவனும் சரிடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு டின்னருக்கு ஆன்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமான்னு வே கேட்க இவனும் ஓகே சொல்றான். கட் பண்ணா இப்ப சார்லி பேபை தேடி இங்க வர பேப் சார்லியோட பேக அவன் மேல தூக்கி அடிச்சுட்டு வெளியே போக சொல்றான். ஆனா சார்லியோ பேப் நான் சொல்றது கொஞ்சம் கேளுன்னு அவனை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். பேபோட கேக்குற மைண்ட் செட்ல இல்ல, இனி நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, சோ வெளியே போடான்னு கோபமா சொல்ல சார்லி அங்க ரெண்டு போறடா இல்ல நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணேன், டோனி உன்னை ஹை ப்ராஃபிட்டுக்கு விற்க பாக்குறான்னு சொல்ல அது எனக்கு எப்பவோ தெரியும், அதனாலதான் அந்த ஆள் கிட்ட இருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல ஆனா டோனிக்கு உன்னை போக விடுற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு சார்லி ஒரு வீடியோவை காட்டுறான். டோனி சென் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய அல்பாஸை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியா ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த ட்ரைனிங் மூலமா அவரு ஸ்பெஷல் அல்பாஸை கண்டுபிடிச்சு அவங்கள அவரோட பையன் மாதிரி வளர்த்து அப்புறம் கிளைண்ட் கிட்ட விட்டுருவாரு. தென் நார்மல் அல்பாஸை வெளியே துரத்தி விட்டுருவாரு. அண்ட் சம்டைம்ஸ் அந்த ட்ரைனிங்ல நார்மல் அல்பாஸ் இறந்து கூட போயிருக்காங்க. சார்லியும் அங்க 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கான். பட் அவன் கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இல்லாதனால அவனை வெளியே துரத்தி விட்டுருக்காங்க. இதே எல்லாத்தையும் சார்லி பேப் கிட்ட சொல்லிட்டு நீ ஒரு ஸ்பெஷல் அல்பா, ஆனா உன்னை விட அதிகமான வேல்யூ உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இருக்குன்னு சொன்னதும் பேப் ஷாக் ஆயிடுறான். டோனி உனக்காக ஒரு எனிக்மாவை செட் பண்ணி வச்சிருக்கான். எனிக்மா ரொம்பவே ரேர், அவங்க ஸ்பெஷல் அல்பாவை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் எனிக்மாக்கும் ஸ்பெஷல் அல்பாக்கும் பிறக்கிற குழந்தை குறைஞ்சபட்சம் 100 மில்லியனுக்கு போகும்னு சொல்ல அதை கேட்டு அப்போ நீ தான் அந்த எனிக்மாவான்னு கேட்க இல்ல நான் நார்மல் அல்பா தான், பட் டோனி செட் பண்ண எனிக்மா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கென்டா சார்லியை பத்தி நான் ரிப்போர்ட்ஸ சொல்றான். அதை கேட்டு இவரை கென்டாவை அரைஞ்சிட்டு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, சார்லியை எப்படி நீ பேப் கிட்ட போக விட்டேன்னு திட்டிட்டு அவன் ஏதோ பிளானோட தான் பேப் கிட்ட போயிருக்கான், நம்ம வெயிட் பண்ணி அவன் என்ன பண்ண போறான்றத பாப்போம்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்துல இங்க சார்லி பேப் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிட்டியா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க இன்னும் ஒரு விஷயமும் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, நான் தான் உன்னோட பவர்ஸை எடுத்தேன், என்னால ஒருத்தரை டச் பண்றது மூலியமா அவங்களோட பவர்ஸை அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் நான் செட்டு போனா அந்த பவர்ஸ் எல்லாம் திரும்பி ஓனர்ஸ் கிட்டயே போயிரும்னு சொல்லிட்டு உனக்காக நான் சாகவும் தயார்னு சொல்ல என்னடா பேசுற நான் பிட் பேப், எனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் தான் தேவையே இல்லைன்னு சொல்ல சார்லி அவனை அக் பண்ணிட்டு நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் இவனும் நானும் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்க மாட்டேன், நீ லைஃப் லாங் என்ன பாத்துக்கணும், அதான் உனக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்லி 2 பேரும் அக் பண்ணிக்கிறாங்க. தென் அன்னைக்கு நைட்டு பேப் கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக பொக்கேவோட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவனுக்காக வெயிட் பண்றான். பட் பேபோ சார்லி கூட டிரைவுக்கு வந்து அவுட்டோர்ல ரொமான்ஸ் பண்றாங்க. அதே நேரத்துல ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பேப் சாரிடா நான் சார்லி கூட பேட்சப் பண்ணிட்டேன், நம்ம அப்புறம் பேசலான்னு மெசேஜ் பண்ணேன். அதை பார்த்துட்டும் அங்க 2 கிளம்பிடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் ஆலன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல அதை கேட்டு உன் அப்பாவெல்லாம் புடிச்சு ஜெயில போடணும்டான ஆலன் சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா நார்த் சோனி கிட்ட பேப் டோனியோட பையன், சார்லியும் டோனியோட பையன், ஜெஃப்பும் டோனியோட பையன், மொத்தமா எத்தனை பசங்கடா டோனிக்கு இருக்காங்கன்னு கேட்க இது என்னடா கேள்வி, ஃபவுண்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே டோனியோட தட்டு பிள்ளைங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிராக்டிஸ் பண்ணாம என்னடா வெட்டி கடை பேசிட்டு இருக்கீங்கன்னு பேப் அங்க வந்து வேய பாட்டிங்களான்னு கேட்க நார்த் நாங்க பாக்கலன்னு சொல்லிட்டு பேபி எங்களுக்கு தெரிஞ்சு உன்னை லவ் பண்றான், நீயும் சார்லியும் கப்பிள்ஸ் ஆனதுல இருந்தே ஆளே மாறிட்டான்னு சொல்ல
லூசு மாதிரி பேசாத, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு வேய பார்த்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போறான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டோனி கிம்ம கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். நான் வெளியே போறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்கன்னு கிம் டோனியோட ஆபீஸ்குள்ள போற வீடியோவை காட்ட, அப்பவும் கிம் இதுக்கெல்லாம் பயப்படாம டோனி கூட ஆர்கியூ பண்றான். அப்ப கென்டா அவன் கழுத்துல கட்டிய வைக்கவும் டோனி கிம் கிட்ட நீ என்னை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண மாதிரி தெரியுது, பட் நான் லிவிங் திங்ஸ் மட்டும் செல் பண்ண மாட்டேன், டெட் பாடிஸையும் செல் பண்ணுவேன்னு சொல்ல கென்டா அவனை தூக்கி நிக்க வைக்கிறான். அப்ப இவரு கென்டாவோட கட்டிய வாங்கிட்டு உன்ன மாதிரி அட்லட்டோட ஆர்கன்ஸ் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் ஆல்பா ரேட்டுக்கு போகும்னு பயமுறுத்திட்டு அவனை ஒரு ரூம்ல தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஜெஃப் ஆலன் வீட்ல இருக்கான். உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு, பட் அகைன் என்ன வேலையை விட்டு துரத்தணும்னு சொன்னா நான் திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்ல, நான் எதுக்குடா அப்படி சொல்ல போறேன், டோனி உன்னை அடாப்ட் பண்ணதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு கேட்க இவனும் நான் சொல்றேன், பட் அதை யாருகிட்டயும் சொல்லிடாத, என்னால ஒருத்தரை டச் பண்றது மூலியமா அவங்களோட ஃபியூச்சரை பார்க்க முடியும்னு சொன்னதும் அப்ப என்னோட ஃபியூச்சரை நீ பாத்திருக்கியான்னு கேட்க இல்ல இது வரைக்கும் நான் உன்னை டச் பண்ணது இல்ல, நீ தான் என்ன வந்து டச் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல அதுவும் கரெக்ட் தானே ஆலன் நினைச்சிட்டு இதனாலதான் நீ தனியா இருக்கியான்னு கேட்க ஆமா என் பவர்ஸ பத்தி தெரிஞ்சவங்க பல பேரு என்னை பார்த்து பயப்படுவாங்க, பட் இனி நான் தனியா இருக்க விரும்பல, அதனாலதான் இதை நான் உன்கிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்றான். கட் பண்ண பார்ல வே தனியா உட்காந்து இருக்கிறப்ப பீட் அங்க வரான். அப்ப வே என்ன அன்னைக்கு டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல இன்னைக்கு எதுக்குடா சுகமா இருக்க, இப்படி தினமும் ட்ரிங்க்ஸ் பண்றது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு பீட் சொல்ல அதுக்கு வேயோ அட்லீஸ்ட் நான் பழைய மாதிரி மாறாம இருப்பேன், நல்லவனா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, சோ அதுக்கு நான் கெட்டவனா இருக்கிறதே எவ்வளவு மேல்னு சொல்றான். அதுக்கு பீட்டும் உன்னோட கேரக்டரை லூஸ் பண்ற மாதிரி எதையும் பண்ணாதுன்னு சொல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் எதையும் லூஸ் பண்ணல, நான் ஆரம்பத்திலேயே செய்ய வேண்டியதான் இப்ப செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸுக்கு பே பண்ணிட்டு வே அங்க ரெண்டு ஏஞ்சி போறான். அதே நேரத்துல இங்க கெஃபேல சார்லியும் ஜெஃபும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நம்மள பத்தி தெரிஞ்சிருச்சு, ஆலனுக்கும் என் பவர்ஸ பத்தி தெரியும், சோ நான் பேப் கிட்ட நான் பாட்ட விஷயனை பத்தி சொல்லத்தான்னு கேட்க சார்லி அதுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். என்னால பேப ஆபத்துல விட முடியாதுன்னு சொன்னதும் அதே மாதிரிதான் என்னாலயும் உன்ன ஆபத்துல விட முடியாதுன்னு ஜெஃப் சொல்ல இதை தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லடான்னு சார்லி அவன் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறான். கட் பண்ணா இங்க டோனியோட கம்பெனி ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட்ல வின் பண்ணனால அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகமாயிருச்சு. அந்த நியூஸை பார்த்துட்டு பீட்டோட செக்ரட்டரி இந்த தடவை ஏதோ மிஸ் ஆயிருச்சு, நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்க இல்ல வேண்டாம், நீங்க எல்லா கான்ட்ராக்ட்ல இருந்தும் வித்ட்ரா பண்ணிருங்க, எனக்கு எப்படி அவங்க லாஸ்ட் நிமிட்ல அவ்வளவு ஃபண்டை கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், சோ யார் யாரெல்லாம் டோனிக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க வேபும் சார்லியும் கிம்மோட காண்டோக்கு வராங்க. நார்த்தும் சானிக்கும் ரெட் ரேசிங் டீமை கண்காணிக்கிறப்ப டோனி கிம்மோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிம்ம பாக்குறதுக்கு இங்க வந்திருக்காங்க. பட் கிம் அங்க இல்ல. டோர் ஓபன்ல இருக்கிறத பார்த்து இவங்க உள்ள வர அங்க பொருள் எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. அப்ப பேபும் பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணி பார்க்க அங்க ஃபுல்லா பிளட்டா இருக்கு. சோ இவன் இடத்த போட்டோ எடுத்துட்டு சைலண்டா இன்னொரு ரூமுக்குள்ள போக சார்லி கிட்ட பேபோட பவர் இருக்கிறனால அவனுக்கு அந்த இடத்துல இவங்கள தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ இவன் அங்க இருக்கிற இன்னொரு ரூமுக்கு போக அங்க டோனியோட ஆள் ஒருத்தன் கண்ண சார்லிய பார்த்து ஏன் பண்றான். அப்ப பேபு அங்க வந்துடுற ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு போட்டு வெளியே வந்தா அங்க இன்னொருத்தன் கண்ணை வச்சு ஷூட் பண்றான். பட் சார்லிக்கு அது முன்னாடியே ஃபீல் ஆனனால அவன் பேப கூட்டிட்டு அங்க ரெண்டு ஓடிடுறாங்க. இதே எல்லாத்தையும் டோனி கேமரா வழியா பார்க்க அவருக்கு இப்ப சார்லி மேல ஒரு டவுட் வர மாதிரி தெரியுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இங்க ஜெஃப் இவனோட காண்டோக்கு வரான். அப்போ அவனுக்கு இன்னொரு விஷயம் வருது, ஏதோ பெரிய சண்டை நடக்க போற மாதிரி தெரியுது. கட் பண்ணா இங்க கென்டா அந்த கிளைண்ட் கிட்ட அடாப்ஷன் விஷயமா பேசி அமௌண்ட் வாங்குறத பீட் மறைஞ்சு நின்று வீடியோ எடுக்கிறான். பட் கென்டாட பார்த்துட்டு கிளைண்ட்டும் அந்த சின்ன பையனும் போனதுக்கு அப்புறமா இவன் பீட் கழுத்துல கட்டிய வச்சு நீ டோனி விஷயத்துல இன்வால்வ் ஆகாத, இதோட நீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிரு, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி விட மாட்டேன்னு வார்ன் பண்ண. ஸ்டாப் பண்ண வேண்டியது நான் இல்ல, அது நீ தான், நீ அந்த குழந்தைங்களுக்கு பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்க அதுக்கு கென்டா எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு போறான். அதே நேரத்துல உள்ள ஜெஃப் மறைஞ்சு டோனியோட ஆபீஸ் பக்கத்துல வரான். அப்படி வர வழியில அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. இப்போ எங்க டோனி யார்கிட்டயோ பேப் ரெக்கவர் ஆயிட்டானா இல்லையா, ஏன் அவனோட பவர்ஸ் முன்ன மாதிரி இல்லன்னு கேட்டுட்டு நான் சொன்ன வேலையை எப்ப முடிப்பேன்னு கேட்க ஆப்போசிட்ல நிக்கிறவனும் சைலண்டா இருக்கான். சோ இவரோ நீ ஒரு எனிக்மா, பேபோட பவர்ஃபுல் ஆனவன், ஆனா உனக்கு பேப காயப்படுறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், சோ நான் உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன், நீ பேப இங்க கூட்டிட்டு வா, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க ஜெஃப் அந்த பையனோட ஃபேஸ பார்த்து ஷாக் ஆயிட்டு உடனே சார்லிக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு வெளியே போக கென்டா அவனை புடிச்சிட்டு அவனோட மொபைல புடுங்கிக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் இந்த போட்டோவை எல்லார்கிட்டயும் காட்ட பிரச்சனை பெருசாயிருச்சு, நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சோனிக் சொல்ல நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், பட் நம்ம போலீஸ்
போலீஸ் பாத்துப்பாங்கன்னு சும்மா இருக்க முடியாது, நாமளும் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆலன் சொல்லவும் போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல, நம்மளால மட்டும் எப்படி முடியும்னு நார்த் கேட்க, அதுக்கு ஆலனும் சார்லியும் நம்மளால முடியும், நம்ம ஒன்னா இருந்தா டோனியால எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்ப வேப் நார்த் அண்ட் சானிக்க வின்னரை கண்காணிக்க போக சொல்லிட்டு, வே எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்டா, டோனி சின்ன பசங்களை விக்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஒரு விட்னஸ் வேணும், பட் நம்மளால டைரக்டா அவங்க கஸ்டமர்ஸை மீட் பண்ண முடியாது, ஆனா அதுல ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு போட்டோவை காட்ட, அது வேக்கு தெரிஞ்ச ஆளு, அதனால பேப் அவனை அங்க கூட்டிட்டு போக சொல்றான். அதுக்கப்புறமா வே தனியா இருக்கிறப்ப பேப் அங்க வரான். சாரிடா என்னால அன்னைக்கு வர முடியலன்னு சொல்ல, நீ சார்லி கூட சேர போறேன்னு சொல்லியிருந்தா நாங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் இனி உனக்கு முக்கியம் இல்லையான்னு கேட்க, அப்படிலாம் இல்லடா நீ தான் என்னோட ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு இருக்கிறப்ப, வேயும் என் கோவம் போகணும்னா என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல, சரிடா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு பேப் சொல்றான். அதே நேரத்துல இங்க ஆலன் ஜெஃப் தேடுறான், பட் எங்கேயுமே அவனை காணோம். சோ இவன் கிட்ட டே நீ ஜெஃப் பாட்டியாடான்னு கேட்க, அதுக்கு அவனும் ஜெஃப் இன்னைக்கு வேலைக்கே வரலன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போறான். அது கேட்டு ஆலனும் இப்படி சொல்லாம அவன் லீவ் போட மாட்டானேன்னு நினைச்சு அவனுக்கு கால் பண்ணி பார்க்க அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப இங்க நார்த்தும் சோனிக்கும் வின்னரை ஃபாலோ பண்ணி இங்க வந்திருக்காங்க. அப்ப நார்த் கிம் நம்ம காம்படிட்டர் தானே, நாம எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க, அப்பனா அவன் சாகட்டும்னு சொல்ல வரியாடான்னு இவன் கேட்க, சரிடா தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, சப்போஸ் டோனி என்ன கிட்னாப் பண்ணிருந்தா நீ என்ன தேடி வருவியான்னு கேட்க, நானா வரமாட்டேன் தொல்லை போயிருச்சுன்னு நிம்மதியா இருப்பேன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க, வின்னர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுறத நோட் பண்றாங்க. அதனால ரெண்டு பேரும் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போறாங்க. கட் பண்ணா வே பேபன் சார்லி மூணு பேரும் டோனியோட ஒரு கிளைண்ட பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள அசோசியேஷனோட மெம்பர்ஸால மட்டும்தான் வர முடியும். பட் வே முன்னாடியே அந்த கிளைண்ட் கிட்ட கார் மாடல்ஸ காட்டுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினால இவங்க உள்ள ஈஸியா வந்துடுறாங்க. பட் இவங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்கு மேல இவங்க உள்ள இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் இவங்கள வெளியே துரட்டி விட்டுருவாங்க. சோ வே இவரு கூட பேச வந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் ஆண்டி தனியா போறத பார்த்து அவனை தேடி போறாங்க. அந்த பையனும் இவங்கள மாதிரியே ஒரு ஸ்பெஷல் அல்ஃபா தான். சார்லியோட பவர்ஸ யூஸ் பண்ணி இவங்க ஆண்டிய கண்டுபிடிச்சிட்டு அவன் கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் பயப்படுறான். என் கையில ட்ராக்கர் இருக்கு, நான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவங்க என்ன கொன்றுவாங்கன்னு சொல்ல, பேப் அவன் கிட்ட ஆண்டி நானும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்கேன், அதே மாதிரி உன்னாலையும் முடியும்னு அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற நேரத்துல ஒரு செக்யூரிட்டி அங்க வந்து ஆண்டி உன்னை பாஸ் கூப்பிடுறாருன்னு அவனை அனுப்பி விட்டுட்டு நீங்க யாருன்னு கேட்க, ரெண்டு பேரும் அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க ரெண்டு ஓடி வரப்ப இன்னொரு பாடி கார்டு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்பவே பின்னாடில இருந்து அவனை அடிச்சு போட்டு மூணு பேரும் அங்க ரெண்டு எஸ்கேப் ஆகுறாங்க. கட் பண்ணா நார்த்தும் சானிக்கும் யாருக்கும் தெரியாம உள்ள வந்து வின்னரா பாத்துடுறாங்க. அவன் அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து கிம்மோட ரூம் கீயை வாங்கிட்டு போக இவங்களும் பின்னாடியே அவனுக்கு தெரியாம போறாங்க. இவன் கிம் கிட்ட வந்து எப்படிடா இருக்க, நான் அப்பவே டோனி மேட்டர்ல இன்வால்வ் ஆகாதுன்னு சொன்னேன், கேட்டியான்னு நக்கலா பேசிட்டு அங்க ரெண்டு போக இவங்க ரெண்டு பேரும் பின்ன வச்சு அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு கிம போய் தூக்குறாங்க. இப்படி மூணு பேரும் வெளியே வரப்ப வின்னர் அவங்கள பாத்துடுறான். அவன் கத்துனதும் மத்த பாடி கார்ட்ஸும் இவங்களே துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சண்டைக்கு நடுவுல ஆலன் அங்க கார்ல வந்ததும் நார்த்தும் சானிக்கும் ஓடி வந்து கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் இந்த சண்டையில கிம் இங்கேயே மாட்டிக்கிறான். தென் இவங்க ஆலனோட வீட்டுக்கு வந்ததும் இனி நம்ம தனியா இருக்கிறது சேஃப் இல்ல, சோ எல்லாரும் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு ஆலன் சொன்னதுக்கு அப்புறமா சோனிக்கும் சார்லியும் நார்த்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அவனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா பேப் அவன் பேக்கெட்ல இருந்து ஆண்டி கொடுத்த ஒரு பிட் பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல மிஸ்டர் டாங்னு எழுதி இருக்கு. இவங்க இன்னைக்கு மீட் பண்ண கிளைண்டோட பேரு தான் அது. அதை பார்த்ததும் பேப் அங்க இருந்து வெளியே போக வே அத மறைஞ்சு நின்னு பாக்குறான். அதே நேரத்துல இங்க சோனிக் நார்த்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்க சார்லி கிச்சன்ல இருக்கான். அப்போ ஆலன் வந்து ஜெஃபுக்கு படம் பாக்குறது பிடிக்காதான்னு கேட்க, இல்லையே நாங்க சேர்ந்து நிறைய படம் பாத்துருக்கோமேன்னு சொல்றத கேட்டு அவ என் கூட தான் வரமாட்டானான்னு இவனே பேசுறத கேட்டு சார்லியோ நீ ஜெஃப டேட் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போக ஆலன் அவனை பிடிச்சி உட்கார வச்சு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, ஜெஃப் என் கால் அட்டன் பண்ண மாட்டேன்றான், மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றான்னு சொல்ல அவன் அப்படிதான் சம்டைம்ஸ் என் காலையும் அட்டன் பண்ண மாட்டான், நான் அவனை பாட்டா உன்கிட்ட சொல்றேன்றான். கட் பண்ணா இங்க பேப் அகைன் இந்த இடத்துக்கு வந்ததும் ஆண்டி அவனுக்கு வழி காட்டுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தா டான் டோனி கிட்ட இருந்து வாங்கின பசங்களை இவனோட கிளைண்ட்ஸ் கிட்ட சேல் பண்றான். அந்த குரூப்ல பீட்டும் இருக்கான். டீலிங்ஸ் பேசி முடிச்சிட்டு பீட் அங்க ரெண்டு போறப்ப பேப் அவனை பார்த்துட்டு உனக்கு இத பத்தி முன்னாடியே தெரியுமா, உன்னை போய் நல்லவன்னு நினைச்சிட்டேன்னு சொல்லி அவனை அடிக்க பீட்டும் அதுக்கு டே கொஞ்சம் நான் சொல்றத கேளுடா, நானும் உன்ன மாதிரியே ஸ்பை வேலை பாக்குறதுக்கு தான் வந்தேன், இங்க வந்த கிளைண்ட்ஸ் யாருக்கும் டோனி கூட கனெக்ஷன் இல்ல அண்ட் அந்த பசங்களும் ஏ கிரேட் கிடையாதுன்னு சொல்ல இத பத்தி ஏன் நீ யார்கிட்டயும் சொல்லாம தனியா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு பீட்டோ
உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியுமே, அவரோட ஆளுங்க எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. நானும் உன்ன மாதிரி தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன். நான் ஒரு எனிக்மான சொன்னதும் பேபாட கேட்டு ஷாக் ஆயிடுறான். நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு, ஆனா இந்த இடம் அதுக்கு சேஃப் கிடையாது. இங்க டோனியோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ யார் கண்ணுலயும் மாட்டாம இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு பீட் அங்க இருந்து போயிட, பேபோ அவன் சொன்ன மாதிரியே வெளியே போயிட்டு இருக்கான். அப்போ வே முன்னாடி வந்து இங்க எதுக்குடா தனியா வந்தேன்னு கேட்க, இவனோ வே இப்போ நான் பீட்டை மீட் பண்ணேன், அவன் தான் டோனி எனக்கு செட் பண்ண எனிக்மான்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஜெஃப் இங்க டோனி லாக் பண்ணி வச்சிருந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு சார்லிக்கு கால் பண்ணி அவன் பாட்டு எல்லாத்தையும் சொன்னதும் சார்லி உடனே பேப்க்கு கால் பண்றான். இவனும் கால் அட்டன் பண்ணதும் பேப் நான் அந்த எனிக்மா யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, நானும் இப்பதான் கண்டுபிடிச்சேன், பீட் தானே அதுன்னு இவன் கேட்கவும், இல்லடா வேடா அந்த எனிக்மான்னு சொல்ல, பேப் அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்குள்ள வே அவனை பிடிச்சி நிறுத்துடான்னு சொல்ல, பேபோ அவனோட கண்ட்ரோலுக்கு போயிடுறான். இதுதான் வேயோட பவர். இவனால ஒருத்தரை டச் பண்றது மூலியமா அவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். கற்பனா இப்ப 2 பேரும் வேயோட வீட்டுல இருக்காங்க. அப்ப வே நீ எதுக்கும் பயப்படாதடா, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன், நம்ம அவருக்கு தேவையானதை தந்துதான் அவரு நம்மள விட்டுருவாருன்னு சொல்லிட்டு பேபை கிஸ் பண்றான். அண்ட் பேபாலையும் அவனோட பாடியை மூவ் பண்ண முடியல. அப்போ கரெக்டா சார்லி அந்த இடத்துக்கு வந்து வே கூட சண்டை போட, இவனும் சார்லியை டச் பண்ணி அவனை தூங்க சொல்லிடுறான். இந்த கேப்ல பேப் ஏண்டிச்சு வந்து வேயை அடிச்சு கீழே தள்ளிட்டு இவன் சார்லியை எழுப்பி விடுறான். அதுக்கப்புறமா பேப் வேய பாட்டு, நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா, உன்னை எவ்வளவு நம்பின, நீ இப்படி பண்ணிட்டு எனக்கு கோவப்பட, அப்பவும் வே நான் பண்ணதுதான் கரெக்ட், நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தா அப்பா உன்னை சும்மா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறியான்னு ஆர்கியூ பண்ண, இவனும் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்ததுன்னா இனி எங்க கிட்ட வந்துடாடுன்னு சொல்லிட்டு சார்லிய கூட்டிட்டு அங்க இருந்து போறான். தென் கராஜுக்கு வந்ததும் பேப் வே கூட சேர்ந்து எடுத்த போட்டோஸை கிழிச்சு போட்டு அழுது இருக்க, சார்லி அங்க வந்து அவனை அப் பண்றான். அப்ப பேபோ ஏன் எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்களே என்னை ஏமாற்றுறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றான். கட் பண்ணா இங்க பிளான் ஃபெயில் ஆனனால வேகே அடி விழுது. அந்த டைம்ல இவனோ சார்லி கிட்ட பேபோட பவர்ஸ் இருக்கு, நான் அவன் கூட சண்டை போடுறப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, டோனி கெண்டா கிட்ட நீ என்ன பண்ணுவியோ ஏடு பண்ணுவியோ தெரியாது, சார்லி இங்க வண்டாகணும்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க நார்ட்டும் சானிக்கும் அடுத்து என்ன கண்டென்ட் போடலான்னு பேசிட்டு இருக்க, பக்கத்துல ஆலன் எதையோ சொல்ல ட்ரை பண்றான். பட் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் தண்ணில குடிச்சு ஒரு ஸ்விம்மிங்க போட்டு வந்து அகைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்க, இவங்க 2 பேரும் கிம்ம பட்டின நியூஸா இல்ல வேற ரிவெஞ்ச் எடுக்க போறானான்னு கேட்க, ஆலனும் அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்து காட்டுறான். பாருங்கடா சேட் எல்லாமே ஒரே சைட்ல இருக்குன்னு சொல்ல, அட பாட்டுட்டு இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆலனும் என்னடா பேசுறீங்க, ஜெஃப் டோனி இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கான், இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல, சோ பயமா இருக்காதான்னு கேட்க, அப்போ நீ ஜெஃப் சீக்கிரட்டா லவ் பண்ற, அதான் உனக்கு பயம் வருதுன்னு சொன்னதும், அப்படிலாம் இல்லடா நீங்க எல்லாருமே என் ஃபேமிலி மாதிரின்னு ஆலன் சொல்ல, நீ இப்படி எல்லாம் கதை சொல்ல தேவையில்ல, இதுவே நானும் சோனிக்கும் அங்க இருந்திருந்தா நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டேன்னு நார்த் சொல்லிட்டு 2 பேரும் ஜெஃபை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ஆலனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதை கேட்டு ஆலனும் ஜெஃபை பாக்குறதுக்கு இங்க வரான். தென் 2 பேரும் சாப்பிடுறப்ப நீ சும்மா இங்க வர மாட்டியே, கராஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையான்னு ஜெஃப் கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேன், நீ என் காலையும் அட்டன் பண்ணல, மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணல, அதனாலதான் உனக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு நினைச்சு வந்தேன்னு சொல்ல, டோனி என்ன கிட்னாப் பண்றப்ப என் போனை கெண்டா எடுத்துக்கிட்டான், நானும் அங்க இருந்து தப்பிச்சா போடுன்னு ஓடி வந்துட்டேன், போனை தேடுறதுக்கு டைம் இல்லன்னு சொல்ல, அதை கேட்ட ஆலனோ மெசேஜ் எல்லாம் பாட்ட மாதிரி காமிச்சதே, அப்போ நீ எதையும் பாக்கலையான்னு கேட்க, அதை கெண்டா பாட்டிருப்பான்னு சொல்லிட்டு சரி அப்படி என்ன மெசேஜ் பண்ண காட்டுன்னு சொல்லிட்டு இவன் ஆலனோட மொபைல் எடுக்க வர, ஆலன் உடனே நீ பாக்குற அளவுக்கு ஒன்னும் இல்லன்னு மொபைல தரமாட்டான். டென் இவன் அங்க இருந்து கிளம்புறப்ப ஜெஃப் கிட்ட அவனோட மொபைல தந்துட்டு நீ இந்த போனை யூஸ் பண்ணிக்கோ, பட் நம்பரை மாத்திராடுன்னு சொல்லிட்டு அவன் தலையை தடவி கொடுத்துட்டு போனதும் ஜெஃப்க்கு ஃபியூச்சர்ல நடக்க போற பிளாஷஸ் தெரியுது. சோ அன்னைக்கே ஜெஃப் சார்லியை மீட் பண்ணி நான் மறுபடியும் ஃபியூச்சரை பார்த்தேன்றான். அப்பா உன்னை கிட்னாப் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப கடைசியில நம்ம எல்லாருமே சாக போறோம், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் செத்துட்டா வேப்போட பவர்ஸ் அவன்கிட்டயே போயிரும், இந்த விஷயத்த பத்தி அப்பாக்கு தெரியாதுதானு கேட்க, ஜெஃப்பும் அவருக்கு தெரியாதுன்றான். அதை கேட்டு அப்போ ஒரு வழி இருக்கு, நான் செத்துட்டா கிம்மும் மத்தவங்களும் சேஃப் ஆயிருவாங்கன்னு சொல்ல, ஜெஃப் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றான். ஆனா சார்லியும் இது ஒண்ணு தாண்டா வழின்னு ஜெஃப் கன்வின்ஸ் பண்றான். சோ இப்ப ஜெஃபோ டோனிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரான். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்குன்னு கேட்க, நீங்க மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கலன்றான். அதுக்கு அவரோ நான் யாரையும் கஷ்டப்படுத்தல, உன் அண்ணனுங்க தான் வீட்டுக்கு வர அடம் பிடிக்கிறாங்க, ஒரு அப்பாவா என்ன பண்ணணுமோ அதைதான் நான் பண்றேன்னு சொல்ல, அப்போ கிம் எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். நான் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறனால நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுவேன்னு நினைக்காருன்னு சொல்லவும், என்கிட்ட சார்லி இங்க வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு ஜெஃப் சொல்றான். கட் பண்ண இங்க கராஜ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல பேப் நான் ரேசிங் பண்றேன்னு சொல்ல, சார்லி அதுக்கு
ஒட்டுக்க மாட்டேன்றான், நீ இப்போதான் ரெக்கவர் ஆயிருக்க, சோ இப்ப ரேசிங் பண்ண வேண்டாம்னு சொல்ல ஆலனும் சார்லிக்கு தான் சப்போர்ட் பண்றான். அப்போ வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப சார்லி ஒரு ஐடியா சொல்றான். நான் வின்னரை ஈஸியா ஓவர்டேக் பண்ண விடாம பாட்டுக்கிறேன்னு சொல்ல, இந்த பிளான் சரியா வராது, நீ வின்னர் கூட மட்டும் போட்டி போடல, மற்ற காருங்க உன்னை லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு சோனி கேட்க, அப்போ டீன் அங்க வந்து நானும் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன், 2 பேர் இருந்தா அட பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு போனதுக்கு சாரி கேட்க, ஆலனும் அவனை டீம்ல சேர்த்துக்கிட்டு மறுபடியும் கோச்சிட்டு ஓடி போயிடாடடான்னு சொல்லி சார்லியும் டீனும் ரேசிங் பண்ணட்டோன்னு முடிவு பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே எல்லாரும் ரேஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் நடக்க போகுது. அட நார்த்தும் சோனிக்கும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வாஷ்ரூம்ல சார்லி கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனோட பவர்ஸால ட்ராக்ல கேக்குற சவுண்ட்ஸ் எல்லாமே உனக்கு ரொம்ப அதிகமா கேக்குது. அப்ப பேப் அவனை அக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே வின்னர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரான் அண்ட் சார்லி செகண்ட் பிளேஸ் வரான். அந்த ரேஸ் முடிஞ்சாடும் வின்னர் வழக்கம் போல எக்ஸ் ஹண்டர் டீமை கலாச்சிட்டு போக, பேபோ விடு பாட்டுக்கலான்ற மாதிரி சார்லிய பாக்குறான். கட் பண்ண அன்னைக்கே பேப் ஆலனோட வீட்டுக்கு வந்து நாளைக்கு நான் ரேசிங் பண்ணணும்னு சொல்றான். அதை கேட்ட ஆலனோ, இதை பத்தி தான் நம்ம முன்னாடியே பேசிட்டோமே, இன்னும் எதுக்குடா பிடிவாடம் பிடிக்கிறேன்னு கேட்க, என்னால சாம்பியன்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியாது அண்ட் என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும், என்னால டிரைவ் பண்ண முடியும்னு பேசி ஆலனை கன்வின்ஸ் பண்ணிடுறான். தென் நெக்ஸ்ட் டே பேப் ரேஸ் ட்ராக்ல என்டர் ஆகுறப்ப சார்லி அவனை ரேசிங் பண்ண வேண்டாம்னு சொல்றான். பட் பேப் அதை கேக்குறதா இல்ல. சோ சார்லி ஆலனை கூப்பிட்டு அவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, ஆலனும் நானும் சொல்லி பாட்டுட்டேன், பட் இவன் பிடிவாடமா இருக்கான், சோ நானும் வீட்டுட்டேன்னு சொல்ல சார்லி அதை கேட்க மாட்டேன்றான். இப்போ உன்கிட்ட பவர்ஸ் இல்லன்ற மாதிரி சொன்னதும் பேப் கடுப்பாயிட்டு, நான் ரேசிங் பண்றதுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் தேவையில்லை அண்ட் நீ இப்படி சொல்லுவேன் நான் நினைச்சு பார்க்கல சார்லின்னு அவன் கிட்ட சண்டை போட்டு ரேஸ் ட்ராக் குள்ள போறான். குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல பேப் பார்ட்டிஸ் பண்ணாதனால அவன் இப்ப லாஸ்ட் ரோக்கு போறான் அண்ட் மத்தவங்க எல்லாம் அவங்களோட பொசிஷன்ல நிக்கிறாங்க. அந்த டைம்ல சார்லி ஜெஃப் கிட்ட, இன்னைக்கு ஏன்டா பேப் பிடிவாடமா இருக்கான்னு டென்ஷன் ஆக, விர்ரா பாட்டுக்கலான்னு ஜெஃப் சொல்றான். தென் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. பேபி எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வரான். டீன் அண்ட் சார்லியே ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கர்வ்ல வின்னரையும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடுறான். அப்ப பின்னாடி வந்த சார்லியோட கார் கிராஷ் ஆயிருது. அந்த விஷயத்த ஆலன் பேப் கிட்ட சொன்னதும் பேப் காரை ஸ்டாப் பண்ணிட்டு சார்லியே அந்த கார்ல இருந்து வெளியே இழுக்கிறான். அதே நேரத்துல ஜெஃப் தனியா வந்து கெண்டா கிட்ட, நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன், இப்ப டேடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை பண்ணணும்னு சொல்றான். அதே கெண்டா டோனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும், நான் சொன்னதை செய்வேன், சோ ஜெஃப் கேட்டதை பண்ணிருன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல சார்லிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க, மற்றவங்க எல்லாரும் டென்ஷனா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பேப்க்கு அவனோட பவர்ஸ் திரும்ப வரவும் அவனால உள்ள டாக்டர்ஸ் பேசுறத கேட்க முடியுது. தென் டாக்டர் வெளியே வந்ததும், டாக்டர் என் பாய் ஃப்ரெண்ட் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்க, அவரும் சாரி எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிடுற. பேப் அழுதுட்டே சார்லிய பார்க்க உள்ள போறான். தென் கொஞ்ச நேரத்துல இவன் ஸ்ட்ரெஸ்ல மயங்கி விழுந்துற. இதே எல்லாத்தையும் கெண்டா தள்ளி நின்னு பார்த்துட்டு டோனி கிட்ட வந்து சொன்னதும் இவனுக்கு செம அடி விழுது. நான் சார்லிய இங்க கூட்டிட்டு வரதா சொன்னேன், அவனை கொல்ல சொல்லல, உனக்கு அவனோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடான்னு கெண்டா சட்டையை பிடிச்சு கட்ட, இவனும் இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, லைட்டா அடிபடுற மாதிரி தான் செட் பண்ணணும்னு சொல்ல, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, சார்லியோட பவர்ஸ் இருக்கிற மாதிரியான பசங்களை கூட்டிட்டு வா, இந்த வேலையையும் நீ தப்பா பண்ணா திரும்ப இந்த பக்கம் வந்துடாடுன்னு திட்டி அனுப்புறாரு. கட் பண்ணா இங்க பேப் கண் முழிச்சு பார்க்க பக்கத்துல இவங்க 3 பேரும் இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுல இருக்கோம்னு தெரிஞ்சதும் நான் சார்லிய பார்க்க போகணும்னு ஏண்டிக்கிறப்ப அகைன் இவனுக்கு ஹெட்டேக் வருது. அவன் கிட்ட இருந்து போன பவர்ஸ் மொத்தமா ஒரே நேரத்துல திரும்ப வந்தனால இவனால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதனாலதான் இவனுக்கு இப்படி ஹெட்டேக் வருது. இந்த இடத்துல பேப் மற்றவங்க கிட்ட, என்னோட பவர்ஸ் ஆக்சிடென்டால போகல, சார்லி ஒரு ஸ்பெஷல் அல்பா, அவன் தான் என்னோட பவர்ஸ அப்சர்வ் பண்ணிக்கிட்டான், இப்போ அவன் இல்லாதனால என் பவர்ஸ் திரும்ப வந்துருச்சு, பட் எனக்கு என் பவர்ஸ் வேண்டாம், சார்லி தான் வேணும்னு சொல்லி அழுவுறான். கட் பண்ணா இங்க எல்லாரும் சேர்ந்து சார்லிக்கு ஃபியூனரல் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆலன் ஜெஃப் கிட்ட, இந்த நேரத்துல நீ தனியா ஸ்டே பண்றது சரியா இருக்காது, சோ நீ என் வீட்டுக்கு வா, உனக்கு தனியா வர்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தா நான் நார்தன் சானிக்கு என் வீட்டுக்கு வர சொல்றேன்னு சொல்லவும் ஜெஃப் ஓகே சொல்லிட்டு, நான் உன்னை கேட்டா நீ பண்ணுவியான்னு கேக்குறான். கட் பண்ணா இப்ப ஜெஃப் ஆலனோட வீட்டுக்கு கிம்மோட வரான். இவனை தூணி தானே புடிச்சு வச்சிருந்தான், இவனை எப்படி கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, எனக்கு அங்க ஒரு ஸ்பை இருக்கான், அவன் தான் டோனி கிம்ம ரிலீஸ் பண்ண போற விஷயத்த சொன்னான், சோ நான் போயிட்டு இவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றான். பட் ஆக்சுவலி இவன் தான் டோனி கிட்ட கிம்ம ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 பேரும் கிம்ம பாக்குறதுக்கு வராங்க. நான் உங்க எதிரி, அப்ப எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்க, நாம ட்ராக் உள்ள மட்டும்தான் எதிரி, பட் வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீயும் எங்கள ஒருத்தன் தான், நம்ம 2 பேருக்கும் காமனான எதிரி யாருன்னு பார்த்தா அது டோனி தான்னு சொல்ல, இவனும் நான் அந்த டோனிய சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ஜெஃப் தனியா உட்காந்து இருக்கிறப்ப ஆலன் பக்கத்துல வந்து உட்கார்றான். இனி சார்லி
இல்லையேன்னு நினைக்காத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ல ஆலன் பாயா மாறுறதுக்குன்னா பேபன் சார்லிக்கு இருந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு கேட்க எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது, இது லைஃப் டைம் டீலிங்னு சொல்லவும் நான் யோசிச்சு சொல்றேன்னு ஜெஃப் அங்க இருந்து ஏஞ்சி போறான். தென் உடனே திரும்ப வந்து ஆலனை கிஸ் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் ஆலன் கராஜ்க்கு வந்ததும் ஒரு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ற அளவுக்கு நீ ஸ்லோவா இருந்திருக்கேன்னு நார்த் ஆலனை கலாய்க்க இவனும் எனக்கு பேபன் வே மாதிரிலாம் ஃப்ளோட் பண்ண வராதுன்னு சொல்றான். அப்படியே டாபிக்கும் சேஞ்ச் ஆகுது. இப்பெல்லாம் கராஜ் சைலண்டா இருக்கு. வே போயிட்டான். டீன் முன்ன மாதிரி பேச மாட்டேன்றான். அண்ட் பேப பாட்டே ரொம்ப நாள் ஆகுதுன்னு நார்த்தும் சோனிக்கும் சொல்றாங்க. அதை கேட்டு ஆலனும் பேப பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கு வரான். இங்க வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. அண்ட் பேபோ சார்லியோட கார் கிராஷ் ஆன வீடியோவை ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டு டிப்ரெஷன்ல இருக்கான். தென் ஆலன் அவனை உட்கார வச்சு பேசுறான். நீ சார்லிக்காக ரிவெஞ்ச் எடுக்க நினைச்சா அதுக்கு ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை பாடுறா. சார்லி உன்னை இந்த மாதிரி பாக்குறதுக்கு விரும்ப மாட்டான்னு சொல்ல பேபோ நான் அந்த டோனிய சும்மா விட மாட்டேன், நான் அவனை நரகத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு வே மேலதான் டவுட் வருது. சோ அன்னைக்கே அவன் எப்பவும் போகிற பாருக்கு போயிட்டு வேய புடிச்சு நீ தானே இந்த வேலைய பண்ண, உண்மைய சொல்றான்னு அடிச்சு கேட்க பதிலுக்கு அவனும் நான் எதுவும் பண்ணல, நீ சார்லிய லவ் பண்ற விஷயம் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், எனக்கு சார்லிய பிடிக்கலனாலும் உனக்கு பிடிச்சவங்கள நான் எப்படிடா காயப்படுத்துவேன், நீங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி தானே சொல்ல யாருடா உன் ஃபேமிலி, நீ ஒரு துரோகின்னு சொல்லி வேய அடிக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்க வந்து பேப வெளியே கூட்டிட்டு போறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் ஆலனோட வீட்டுக்கு வந்து நம்ம ஆளுங்கள்ல எவனோ ஒருத்தன் தான் சார்லியோட காரை டேமேஜ் பண்ணிருக்கணும்னு பேப் உறுதியா சொல்ல ஆலனும் அதுக்கு மத்தவங்க கண்ணுக்கு இது வெறும் ஆக்சிடென்டா இருக்கட்டும் அண்ட் நாம 3 பேரும் மத்தவங்கள கண்காணிக்கலாம்னு சொல்றான். இந்த பிளானோட ஆலனும் பேபும் கராஜ்க்கு வரப்ப டீன் ஆலன் கிட்ட வந்து நெக்ஸ்ட் ரேஸ்க்கு என்ன பண்றதுன்னு கேட்க ரேஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், அடுத்த சீசன்ல பாட்டுக்கலான்னு ஆலன் சொல்றத கேட்டு இவனும் நான் இன்னும் இங்க தானே இருக்கேன், சார்லி போயிட்டான் அதுக்காக அடியே நினைச்சிட்டு அழ முடியுமான்னு வாய விட ஆலன் அவனை திட்டி அனுப்பிடுறான். பேபுக்கு அவன் மேல டவுட் வருது. அதுக்கேட்ட மாதிரியே நைட் டைம்ல இங்க யாரும் இல்லன்னு நினைச்சு டீன் கால்ல நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், ரெட் ரேசிங் டீம் என்னை ஏமாட்ட மாட்டீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு வர பேபாட கேட்டுடுறான். சார்லியோட ஆக்சிடென்ட்டுக்கு நீயாடா காரணம்னு சட்டியை பிடிச்சு கேட்க இவனும் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றான். அதனால பேப் அவனோட மொபைல கேட்க டீனோட தரமாட்டேன்றான். சோ பேபோ போலீஸ் வந்து செக் பண்ணா தெரிஞ்சிடும்னு மிரட்ட டீன் பக்கத்துல இருந்து ஹேமர் எடுத்து பேப அடிச்சிடுறான். ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்க நான் வருஷ கணக்கா எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன், பட் யாருமே என்ன அப்ரிசியேட் பண்ணல, ஆனா அந்த சார்லி வந்து கொஞ்ச நாள்லயே அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதனாலதான் அவனை இண்டஸ்ட்ரியை விட்டு அனுப்பணும்னு பிரேக் வயரை கட் பண்ணேன், பட் ஆயில் பைப்பை நான் கட் பண்ணல, சார்லி சாகணும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு அகைன் இவன் பேப் அடிக்க வரப்ப ஆலனும் மத்தவங்களும் அங்க வந்து டீனை பிடிச்சிடுறாங்க. தென் டீன் அகைன் அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு ஆலன் கிட்ட சொன்னதும் ஆலனால அவனை அடிக்க முடியல. சோ நார்த் கிட்ட நீ போலீஸ்க்கு கால் பண்ணுதான்னு சொல்றான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பேப் ஆலன் அண்ட் ஜெஃப் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க டீனை பிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தாலும் அது மூலியமா இவங்களால டோனிக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. அதை நினைச்சு ஆலன் டென்ஷனா பேசிட்டு இருக்க நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும்னு ஜெஃப் சொல்றான். கட் பண்ணா இங்க பார்ல பேப் கிட்ட அடி வாங்கினதை நினைச்சு ஃபீல் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அவன் டோனிக்கு பீட் பக்கத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்றான். தென் ஒரு லெவலுக்கு மேல பீட் வேவ நிறைய குடிக்காததான ஸ்டாப் பண்றான். நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக வீட்டை விட்டு போனேன்னு கேட்க எனக்கு அப்பா பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு அங்க இருக்கிறதுக்கு மனசு வரல, அங்க வரவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நம்பி வராங்க, ஆனா அப்பா அவங்கள யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்பவும் ஒன்னும் லேட் ஆகல, நீ நினைச்சா சரியான வழிக்கு வரலான்னு அட்வைஸ் பண்றான். கட் பண்ணா இங்க நியூஸ்ல தோனி ஒரு சேரிட்டி ஈவெண்ட் நடத்த போறதா சொல்லிட்டு இருக்கிறத ஆலனும் ஜெஃப்பும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பேசுறப்ப டீன் பிரேக் வயரை கட் பண்ணதா சொன்னான். அப்போ கேஸ் லைனை கட் பண்ணது யாரா இருக்கும்னு கொஸ்டின் வருது. பட் அது தோனியோட வேலைன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ இவங்க அதுக்கான எவிடன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. கட் பண்ணா இங்கதான் ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க. அதுதான் சார்லி இன்னும் சாகல, இப்ப அவன் ஒரு வீட்டுல இருக்கான். இவரோட பேரு ரேவன். இவருதான் இப்போ சார்லியே பாத்துட்டு இருக்காரு. அப்படியே இவரு சார்லியோட டெம்பரேச்சரை செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப வெளியே யாரோ வர சத்தம் கேட்கவும் இவரு உடனே கண் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாரு. ஆனா அங்க வந்துட்டு ஜெஃப் தான். அவனை பார்த்ததும் இவரு கண்ணை இறக்கிடுறாரு. சார்லி இப்ப எப்படி இருக்கான்னு கேட்க அவனோட ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு நைட்டு நீங்க ஸ்டே பண்ண போறியான்னு கேட்க இல்ல இப்ப நான் ஆலன் வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், நான் அங்க போலன்னா மத்தவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துரும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சார்லி ஏண்டிச்சே நீ ஆலன் வீட்டுல இருக்கியான்னு கேட்டுட்டு இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்க எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு, அப்பா நீ இறந்ததுனால கோவமா இருக்காரு, அதனால கேட்டா புது அல்பாஸை தேடி சுத்திட்டு இருக்கான். அண்ட்
டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் டீன் தான் டோனியோட ஸ்பைன்றத தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப எல்லாரும் சேஃப்டிக்காக ஆலனோட வீட்டுல ஸ்டே பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு நினைச்சுதான் சோகமா இருக்காங்கன்னு சொன்னதும் சார்லி பேப் எப்படி இருக்கான்னு கேட்க, அவன் நீ சாகுறத நேர்ல பாத்திருக்கான், அது தெரிஞ்சுமா நீ இந்த கேள்வியை கேக்குறேன்னு கேட்டுட்டு அவனோட கண்ணாடியை கொடுக்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த பிளான சார்லி தான் போட்டிருக்கான். அதுபடி ஜெஃப் டோனியை மீட் பண்ணி சார்லியை இங்க வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறமா கெண்டா டீனை மீட் பண்ணி நான் உன்னை ரெட் ரேசிங் டீம்ல சேர்த்து விடுறேன், அங்க நீ ஆசைப்பட்ட மாதிரியே ரேசிங் பண்ணலான்னு ஆசைய காமிச்சு இவன் டீனை வயரை கட் பண்ற வேலையை செய்ய வச்சிருக்கான். டீன் அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா ஜெஃப் உள்ள வந்து இன்னொரு வயரை கட் பண்ணி விட்டுறான். தென் ரேஸ் அப்போ சார்லி வேணும்னே டர்னிங் அப்ப கார் கிராஸ் ஆகுற மாதிரி டிரைவ் பண்ணிருக்கான். இங்கதான் ரேவன் உள்ள வராரு. அவரு சார்லிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போற டாக்டர் கிட்ட சார்லி இறந்து போயிட்டான்னு போய் சொல்றாரு. அந்த டாக்டர் இவரோட ஃப்ரெண்டுன்றனால இவரோ ரேவன் சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப சார்லிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாரு. அதை போட்டா ஹார்ட் பீட் ஸ்லோ ஆயிரும். பாக்குறவங்களுக்கு சார்லி இறந்து போயிட்ட மாதிரி தெரியும். தென் சார்லிய ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறப்ப ரேவன் இன்னொரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுறாரு. அதை போட்டதுக்கு அப்புறமா சார்லி கண்ணு முழிச்சிடுறான். கட் பண்ணா இங்க சார்லியும் ஜெஃபும் பேசுறப்ப இந்த ட்ரக் நல்லாவே வேலை செய்யுதா, என்னோட பவர்ஸ் எல்லாம் போயிருச்சுடான்னு சொல்ல, அதுக்கு ஜெஃபும் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணா பவர் பெர்மனண்டா போயிருமா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு தான் போகுமான்னு தெரியலன்னு சொல்றத கேட்டு அப்போ நான் இதுக்கு பலியாடான்னு கேக்குறான். அதுக்கு ஜெஃபோ வேற என்ன பண்றது, நாம இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி, பட் கவலைப்படாத கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னதும் உனக்கு எப்படி அங்கிள் ரேவனை தெரியும்னு சார்லி கேட்க, இவனும் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வீட்ல இருந்து எஸ்கேப் ஆனப்ப அங்கிள் ரேவன் தான் என்ன டோனியோட ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாட்டினாரு, அவருக்கு டோனிய பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்போ நம்ம 3 பேரோட கோலும் ஒண்ணுதான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப இன்னும் எத்தனை இன்ஜெக்ஷனா இருந்தாலும் நான் போட்டுப்பேன், என்னோட பவர்ஸ் என்னை விட்டு போனா போடும்னு சார்லி சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ரக் ஒர்க் ஆனா கண்டிப்பா உனக்கும் ஒர்க் ஆகும்னு ஜெஃப் கிட்ட சொல்றான். தென் ஜெஃப் அங்க இருந்து கிளம்பி ஆலனோட வீட்டுக்கு வரான். இங்க வந்து பார்த்தா ஆலன் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நைட் எங்கடா போயிருந்த, ஏன் என் கால் அட்டென்ட் பண்ணலன்னு கேட்க, நான் என் அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தேன், எனக்கு தனியா இருக்கணும்னு தோணுச்சு, இங்க நார்த்தும் சோனிக்கும் சட்டம் போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லவும் இதை என்கிட்ட சொல்லிருக்கலாமே, இப்ப நீ ஆலன் பாய் அதோட பெனிஃபிட்ஸ யூஸ் பண்ணுதான்னு சொல்ல, இவனும் நான் இன்னும் அதுக்கு ஓகே சொல்லல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். இந்த மேட்டரை ஆலன் நார்த் அண்ட் சோனிக் கிட்ட டிஸ்கஸ் பண்ண அவங்களோ ஜெஃப் ஒன்னு லவ் பண்றான், அதனாலதான் உன்கிட்ட மட்டும் நல்ல விதமா நடந்துக்கிறான் அண்ட் எங்களெல்லாம் ஒரு ஆளாவே அவன் பாக்குறது இல்லன்னு சொல்ல, ஆலனும் அதுக்கு நான் ஃப்ளோட் பண்ணி பல வருஷம் ஆகுது அண்ட் எங்களுக்குள்ள நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் வர இருக்குன்னு சொல்றத கேட்டு, அப்போனா நீ இந்த மாதிரி பண்ணு, ஜெஃப மாடிக்கு கூட்டிட்டு போ, அங்க நீ ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி அவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுன்னு நார்த் சொல்ல, அது ரொம்ப ஓவரா இருக்கு, நீ மால் பில் போர்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, ஜெஃப் நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேளுன்னு சானிக் சொல்ல, ஆலனும் போங்கடா நீங்களும் உங்க பிளானுன்னு சொல்றான். வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப கிம் அங்க வந்து நீங்க சாப்பிட வரீங்களா இல்லையா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு போக, இவங்களும் என்ன இவன் அதுக்குள்ள இங்க செட் ஆயிட்டான்னு நினைச்சிட்டு நார்த்தும் சானிக்கும் அங்க இருந்து போறப்ப சின்ன பையனை கரெக்ட் பண்றதுக்கு நீயும் சின்ன பையனா மாறணும்னு சானிக் சொல்லிட்டு போறான். அதை கேட்டதும் அப்போ எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியாடான்னு ஆலன் கேக்குறான். தென் இவன் ஜெஃப்க்கு நம்ம மீட் பண்ணலாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வாய்ஸ் நோட் அனுப்புறான். கட் பண்ணா இங்க பீட்டை மீட் பண்றதுக்கு அவனோட கம்பெனிக்கு வந்திருக்கான். ஆனா பீட்டோ நம்ம பேசுறதுக்கு இது கரெக்டான பிளேஸ் இல்ல, டோனியோட ஆளுங்க இங்க இருக்காங்க, சோ நீ கிளம்புன்னு சொல்லிட்டு போக பேபோ அங்க இருந்து கிளம்புறான். அண்ட் பீட் சொன்ன மாதிரியே டோனியோட ஸ்பை பேப் இங்க வந்த விஷயத்த கெண்டா கிட்ட சொல்றான். அதை கேட்டு எக்ஸென்டர் டீமால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா பீட் கிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் பாட்டுக்கிறேன்றான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஆலன் ஜெஃப மீட் பண்ணி எனக்கு ஆலன் பாய் வேண்டாம் நீண்டா வேணும்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டு அவன் கையில கபில் பிரேஸ்லெட்டை போட்டு விடுறான். நீ நினைக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது அவ்வளவு மோசமானது கிடையாதுன்னு சொல்ல ஜெஃப் அதுக்கு, ஆனா என்னால உன் ஃபியூச்சரை பார்க்க முடியும், உன்னால என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது, கொஞ்ச நாளையில இந்த லவ் வெறுப்பா மாறிடும்னு சொல்ல, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, ஏன்னா நான் என் ஃபியூச்சரை உன்கிட்ட தரேன்னு சொல்றான். அதை கேட்டு ஜெஃபும் அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும் இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா இங்க கெண்டா தனியா நின்னுட்டு அவன் சின்ன வயசு மெமரிஸ நினைச்சு பாக்குறான். அதுல டோனி கெண்டாவை பீட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு போக பீட் அவன் கிட்ட வா நம்ம வெளியே போய் ஃபுட்பால் விளையாடலான்னு கூப்பிடுறான். பட் கெண்டா ஒரு பீட்டா, அதனால அவனும் நான் வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியே ஆல்பாஸ் மட்டும்தான் போவாங்கன்னு சொல்ல, இங்க பாரு நாம இப்போ ஃப்ரெண்ட்ஸ், சோ இந்த ஆல்பா பீட்டான்றதெல்லாம் பார்க்காத, அப்பா யாராச்சும் சொன்னாங்கன்னா நான் அவர்கிட்ட
பேசிக்கிறேன்னு கெண்டாவை விளையாட கூட்டிட்டு போறான். தென் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பீட்டுக்கு டோனியோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சதும் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போக ட்ரை பண்றப்ப இவனை கெண்டா பாத்துடுறான். அப்ப பீட் அப்பா நல்லவரு கிடையாது, அது தெரிஞ்சும் நீ அவருக்கு சப்போர்ட் பண்ண போறியான்னு கேட்க அவராலதான் என் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கு, நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு அப்போ நாம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு போக கெண்டா அவனை நிறுத்தி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நாம அண்ணன் தம்பி இல்லன்னு நான் முடிவு பண்ணிருவேன்னு மிரட்ட அதையும் மீறி பீட் அங்க இருந்து வெளியே போயிடுறான். இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கெண்டா கட்டியை எடுக்கிறான். கட் பண்ணா இங்க பேபும் பீட்டும் பேசுறதுக்கு யாரும் இல்லாத இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இவங்களால டோனிக்கு அகேன்ஸ்டா ஒரு எவிடன்ஸ கூட கண்டுபிடிக்க முடியல. சோ அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப பீட் நமக்கு இன்னொரு வழி இருக்கு, ஆனா உனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல பேபு நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறான். பதிலுக்கு பீட் வேன்னு சொன்னதும் எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். கட் பண்ணா இங்க பார்ல வே ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணி தூங்கிற அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து பார் க்ளோசிங் டைம் ஆயிருச்சுன்னு வே எழுப்பி விடுறான். நான் டாக்ஸி புக் பண்ணட்டுமான்னு கேட்க இல்ல நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க பீட் இவன் வீட்டுக்குள்ள வந்ததும் கெண்டா கட்டிய வச்சு இவனை அட்டாக் பண்றான். ஆனா அவனால பீட்டை கொல்ல முடியல. அதுக்கு காரணம் ஒன் சைடு லவ்வா இல்ல அண்ணன் தம்பி பாசமானு தெரியல. இவன் இப்படி வெயிட் பண்ற டைம்ல வே அங்க வந்து பீட்டை காப்பாத்திடுறான். தென் கெண்டா அங்க இருந்து ஓட வே அவனை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண பீட் அவனை ஸ்டாப் பண்றான். அதனால வேயும் கெண்டா பின்னாடி போகாம பீட்டோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே நீ எதுக்கு என்ன போக வேண்டாம்னு சொன்னேன்னு கேட்க அவன் வெறும் அவனுக்கு கொடுக்கப்படுற ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்றான். பட் அவனால என்ன கொல்ல முடியாது. நாங்க உண்மையான அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னமும் என்ன ஒரு அண்ணனா தான் பாக்குறான்னு சொல்லிட்டு நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் கெண்டாவும் அந்த வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லவும் எனக்கு உன் ஹெல்ப்லாம் தேவையில்லைன்னு வே சொல்றான். அப்ப வீட் அவன் ஷோல்டரை டச் பண்ணி அவனோட மைண்ட ரீட் பண்ணிட்டு நீ பண்ண தப்ப சரி பண்ணதானே நினைக்கிற, அதை செய்யறதுக்கு நீ பயப்படாத, இப்பவும் உன்னால கரெக்டான பாதைக்கு வர முடியும்னு மோட்டிவேட் பண்றான். கட் பண்ணாங்க கெண்டா டோனி கிட்ட அவன் கண்டுபிடிச்ச சின்ன பசங்களோட லிஸ்ட காட்டுறான். அதுல டோனி எதிர்பார்க்கிற மாதிரி யாருமே இல்லைன்றனால இவரு டென்ஷன் ஆக கெண்டாவும் நாம இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்னு சொல்ல முட்டாள் மாதிரி பேசாட ஆல்பாஸ் பொறுக்கும் போதே பவர்ஸோட பிறப்பாங்க, ட்ரைனிங்கால ஒன்னும் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு உன்னையவே நீ எடுத்துக்கோ, நீ எத்தனை வருஷமா ட்ரைனிங் எடுத்த பட் இன்னமும் நீ ஒரு நார்மல் மனுஷன் தானு சொல்லி திட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப டோனிக்கு ஜெஃபோட ஞாபகம் வருது. சோ நெக்ஸ்ட் டே கெண்டா ஆலனோட வீட்டுக்கு வந்து ஜெஃபை கிட்னாப் பண்ணிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலன் ஏந்திச்சு பாக்குறப்ப ரூம்ல ஜெஃப் இல்ல. சோ அவனுக்கு கால் பண்ண இங்க மொபைலோட சவுண்ட் கேட்டதும் கெண்டா ஜெஃபோட மொபைலை எடுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்கிற பசங்க கிட்ட இதை வச்சுக்கோங்கன்னு அட கொடுத்துடுறான். கட் பண்ணா இங்க இன்னும் யாருக்கும் ஜெஃப் காணாம போன விஷயம் தெரியல. நார்த் பேப் கிட்ட ஃப்ரூட் சாப்பிடுறியாடான்னு கேட்டுட்டு ஒரு ஆப்பிள தூக்கி போட பேபால அட பிடிக்க முடியல. அப்ப சோனியக் எடுக்கடா அப்படி தூக்கி போட்டேன்னு நார்த் கிட்ட நம்ம எப்பவும் இப்படி தானே பண்ணுவோம், அவனும் கேட்ச் பிடிப்பானே இப்போ என்னாச்சுன்னு பேப் கிட்ட போய் சாரி சொல்ல அவனும் இதுக்கு முன்னாடியே சார்லி இந்த மாதிரி ஃப்ரூட்டை தூக்கி போட்டிருக்கான். அப்போ என் பவர்ஸ் சார்லி கிட்ட இருந்தனால என்னால பிடிக்க முடியல, ஆனா இப்போ சார்லி இல்ல என் பவர்ஸும் என் கிட்ட தான் இருக்கு, அப்போ ஏன் என்னால பிடிக்க முடியலன்னு கேட்க அது ஒன்னும் இல்ல உன்னோட பவர்ஸ் இப்பதானே ரிட்டர்ன் ஆயிருக்கு, சோ ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும்னு சோனிக் சொல்றான். அதே நேரத்துல இங்க இவரு சார்லிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுறாரு. இது 3 hours ஒன்ஸ் போட்டுட்டே இருந்தா சார்லி கிட்ட பவர்ஸ் இல்லாம இருக்கும், அப்படி இல்லைன்னா பேபோட பவர்ஸ் இவன் கிட்ட திரும்ப வந்துடும். இந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறமா சார்லி நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு எண்ணிக்க நீ இப்ப வெளியே போக வேண்டாம், யாராச்சும் உன்னை பாட்டுட்டா பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல சார்லி அதை கேட்காம நான் வீட்டு பக்கத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க ஆலன் கார்டன் ஏரியாவுக்கு வந்து பாக்குறான். அங்க ஜெஃபோட காஃபி கப் இருக்கு பட் ஆளை காணோம். சோ இவன் அகைன் கால் பண்ணி பார்க்க ஜெஃப் கால் அட்டன் பண்ணல. அதனால இவன் உடனே நார்த் சோனிக் அண்ட் கிம் கிட்ட ஜெஃப் காணாம போன விஷயத்த சொல்லவும் நார்த்தடுக்கு நாம அவனோட போன் சிக்னலை ட்ராக் பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்ல 4 பேரும் ஜெஃபோட மொபைலை ட்ராக் பண்ணி இங்க வராங்க. இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற பசங்க கிட்ட கேட்டு பார்க்கலான்னு போனா அவங்க இவங்கள பார்த்ததும் போலீஸ்னு நினைச்சிட்டு ஓடுறாங்க. தென் இவங்களும் அந்த பசங்களை துரட்டி போய் பிடிச்சிட்டு அவங்கள செக் பண்ணி பாக்குறப்ப ஜெஃபோட மொபைல கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படிடா உங்ககிட்ட வந்ததுன்னு விசாரிக்கிறப்ப அந்த பையனும் ஒருத்தர் கார்ல வந்து கொடுத்துட்டு போனாருன்னு சொல்றான். அதை கேட்டதும் ஜெஃப் டோனி தான் கிட்னாப் பண்ணிருக்கணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பேப் பீட்டை பார்க்க வந்திருக்கான். எதுக்கு என்ன வர சொன்னேன்னு கேட்க நான் லாஸ்ட் டைம் சொன்ன பிளான தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்ல பேப் அதுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். அப்ப வே அங்க வந்து சாரி கேட்டுட்டு நான் பண்ண தப்பு சரி செய்ய நினைக்கிறேன்னு பேசி பார்க்க அப்பவும் பேப் நீ
என்ன 10 வருஷமா ஏமாட்டி இருக்க, நான் எப்படி மறுபடியும் உன்னை நம்புறதுன்னு சொல்ல பீட்டருக்கு நான் அவனோட மைண்டை ரீட் பண்ணிட்டேன், அவன் உண்மையிலேயே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான்னு நினைக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வே பிளானுக்கு ஒட்டுக்கிறான். எவிடன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசுறப்ப வே ஒரு விஷயத்த சொல்றான். டோனி ஒரு குழந்தைய விற்கிறப்ப அதுக்கான பேமெண்ட்டை கேஷா வாங்காம அசோட்டா வாங்குவாரு. அது எல்லாமே டி வேர்ல்டுன்ற கம்பெனியோட லிங்க் ஆயிருக்கு. அந்த கம்பெனியை தான் டோனி வேவோட அப்பா கிட்ட இருந்து ஏமாட்டி வாங்கியிருக்கான். சோ அந்த டாக்குமெண்ட்ஸை டோனி ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டா அதோட சேர்த்து கிம்ம கிட்னாப் பண்ண மேட்டரையும் வச்சு டோனியை காலி பண்ணிடலான்னு பிளான் பண்றாங்க. கட் பண்ணா இங்க கேண்டா ஜெஃப் இருக்கிற ரூம்க்கு வரான். ஆனா அங்க நிக்கிற பாடி கார்ட்ஸோ டோனி உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல இவனும் என்னையவே வழி மறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டுட்டு உள்ள போறான். உள்ள வந்ததும் உன்னை எங்கேயாவது தூரமா தானே போக சொன்ன, எதுக்கு இங்கேயே இருந்தேன்னு கேட்டுட்டு லாஸ்ட் டைம் மாதிரி என்னால இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் எனக்கும் தெரியும், அண்ட் லாஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். அதை கேட்டு கேண்டா அவன் பின்னாடி போய் நின்னுட்டு இந்த தடவை பிளான் சீரியஸா இருக்கு, சோ நீ எது பண்றதா இருந்தாலும் அது உடனே பண்ணுன்னு வார்ன் பண்ணிட்டு போறான். பட் இது எல்லாத்தையும் டோனி கேமரா வழியா பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி என்கிட்ட ஒர்க் பண்றதுக்கு ரெடியானு கேக்குறாரு. கட் பண்ணா இங்க பீட், பேப் அண்ட் வே 3 பேரும் கெண்டாவா பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பேப்க்கு உடன்பாடு இல்ல, அவனை எப்படி நம்புறதுன்னு கேட்க எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே தெரியும், அவன் இன்னும் நல்லவனாதான் இருக்கான்னு பீட் சொல்ல வேயும் பீட்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். அந்த நேரத்துல கெண்டாவும் அங்க வந்துட்டு நீங்க எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்றத என்னால செய்ய முடியாதுன்றத சொல்லிட்டு போகதான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்பா உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அந்த நன்றி எதுவுமே இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க பேபோ அவங்கிட்ட பொறுமையா பேசி பாக்குறான். பட் அப்பவும் கேண்டா டோனியை விட்டு கொடுக்கல. அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு இவன் நேரா டோனியை பாக்குறதுக்கு வரான். ஆக்சுவலி இப்படி நான் அவங்கள பாக்க போறேன்னு டோனி கிட்ட சொல்லிட்டு தான் இவன் போயிருக்கான். இவன் இங்க வந்ததும் அவனுங்க என்னடா சொன்னாங்கன்னு கேட்க அவங்க என்ன உங்களுக்கு அகேன்ஸ்டா மாட்ட ட்ரை பண்ணாங்க, ஆனா நான் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் இவனுக்கு அடி விழுது. நீ ஃபர்ஸ்டே அவங்கள ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருந்தா இப்ப அவனுங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களான்னு சொல்லி அடிச்சுட்டு இனி இந்த ஃப்ளோருக்கே வந்துடாத, கீழே இருந்தே உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போறப்ப இவனும் அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இனி நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு அழுதுட்டே சொல்ல அதை கேட்டு யாரு உனக்கு அப்பா, நான் உன்னை என் பையனாவே நினைச்சது இல்ல, நான் உன்னை ஒரு நாயா தான் பாக்குறேன், சோ கீழே போயிட்டு அந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வின்னர் அந்த இடத்துக்கு வரான். டோனி இவனுக்கு தான் கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். இவனை பார்த்ததும் வின்னர் இனிமேல் நீ கெண்டாவோட வேலைகளை பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. இப்ப இங்க டோனியோட ஆள் ஒருத்தன் ஒரு பேக்கை கொண்டு வரான். அப்ப எதிரில வே வந்து அந்த பேக்கை கேட்க இவனும் கெண்டா தானே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வருவான், நீ வந்திருக்கியேன்னு கேட்கவும் வே அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த பேக்கை வாங்கிட்டு அவனை தூங்க வச்சிடுறான். தென் அங்க வந்து இன்னொருத்தனை வே படிச்சு போட்டுடுறான். ஒரு வழியா பேக் எடுத்தாச்சுன்னு அங்க இருந்து கிளம்புறப்ப வின்னர் பக்கத்துல இருக்கிற கார்ல இருந்து கன்னோட வெளியே வரான். நீங்க இப்படி எல்லாம் ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு தெரியும்டான்னு சொல்லிட்டு ஒழுங்கா பேக கொடுடான்னு மிரட்ட வேவும் அந்த பேக கொடுத்துடுறான். அப்ப பேப் வின்னரை ஸ்டாப் பண்ண பாக்க அது அப்படியே ஒரு சண்டையா மாறுது. அந்த நேரத்துல பீட் அங்க வந்து வே அண்ட் பேப கூட்டிட்டு போயிடுறான். கற்பனா இப்ப நார்த்தும் சோனிக்கும் பேபோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆலன் ஏன்டா எங்க கிட்ட சொல்லாம போனேன்னு கேட்க சொல்றதுக்கு டைம் இல்ல, நீயும் அதே தானே பண்ணன்னு சொல்லவும் ஆமா என் பாய் ஃப்ரெண்ட் காணாம போயிருக்கான், அப்ப எப்படி என்னால வெயிட் பண்ண முடியும்னு அதை பத்தி பேசுறப்ப நார்த் பேப் கிட்ட நீ வே கூட சேர்ந்துட்டியான்னு கேட்க எனக்கு தெரியல, என்னால அவனை ஃபுல்லா நம்ப முடியல, ஆனா இப்போ நம்ம பிளானுக்கு எல்லாருமே முக்கியம்னு சொல்றப்ப பீட்டும் வேயும் அங்க வராங்க. நாளைக்கு நைட்டு டோனி சேரிட்டி ஈவெண்ட் நடத்துறான், ஆனா அது வெறும் கவர் அப்காக தானே சொல்லிட்டு நான் டோனியோட ஒரு பார்ட்னர் கிட்ட பேசிட்டேன், அவரு நாம உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அண்ட் மீடியாவும் அங்க இருக்கிறனால நம்ம ஈஸியா டோனிய மாட்டி விட்டுடலான்றாங்க. தென் பீட் ஆலன் கிட்ட என் ஸ்பை சொன்னா டோனியோட நம்பர் 1 ப்ராடக்டால ஃபியூச்சரை பார்க்க முடியும்னு ஜெஃப பத்தி சொல்றான். கட் பண்ணா இங்க வின்னர் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் டோனி கிட்ட சொல்லிட்டு அதோட சேர்த்து பேபோட பவர்ஸ் திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் சண்டை போடுறப்ப என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்றான். அதை கேட்ட இவரோ சரி இந்த பேக்கை என் ரூம்ல போய் வச்சிருன்னு சொல்றாரு. அதே நேரத்துல இங்க பேப் தனியா உட்காந்து சார்லியோட கிளவுஸ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேயும் அங்க வந்து உட்காந்து பேப் கிட்ட அகைன் சாரி கேட்டுட்டு நாம முன்ன மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்க ஃபியூச்சர்ல வேணா அது நடக்கலாம், பட் அது இப்போதைக்கு நடக்காதுன்றான். கட் பண்ணா இங்க சார்லி வீட்டை சுத்தி பாக்குறப்ப ரேவனோட ரூம்குள்ள வரான். இங்க வந்து பார்த்தா டேபிள்ல வால்ல இப்படி அந்த ரூம் ஃபுல்லா பேபோட போட்டோ ஃப்ரேம்ஸா இருக்கு. அதை பார்த்ததும் இவரு எடுக்க பேபோட போட்டோஸ வச்சிருக்காருன்னு நினைச்சு அங்க இருக்கிற டிராயர் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க அங்க இருந்து பேபோட போட்டோ ஆல்பத்தை கண்டுபிடிக்கிறான். அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப ரேவன் அங்க வந்து சார்லி இங்க என்ன பண்றேன்னு கேட்க இவனும் நீங்க யாரு எதுக்கு பேப ஃபாலோ பண்றீங்க
பண்றீங்கன்னு கேக்குறான். நான் ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு, என் பையன் நல்லவனா இல்ல கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணேன்னு சொல்ல சார்லி அவரை கன்ஃபியூஸ்டா பாக்குறான். அதை பார்த்து அவரே நீ நினைக்கிறது சரிதான், நான் பேபோட அப்பான்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க சேரிட்டி ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெளியே இருந்து பாக்குறதுக்கு இவங்க ஸ்டாச்சூஸை செல் பண்ற மாதிரி தெரியும். ஆனா இவங்க செல் பண்றது அந்த ஸ்டாச்சூஸ் இல்ல, அதை ஓபன் பண்ற சின்ன பசங்களை. இது நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இவங்க 4 பேரும் உள்ள என்டர் ஆகுறாங்க. இதுல பீட் அண்ட் வே ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. பேப் வின்னர் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸை தேடி டோனியோட ஆபீஸ்க்கு போறான். அண்ட் ஆலன் ஜெஃபை தேடி போறான். கொஞ்ச நேரத்துல இவன் ஜெஃப் இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸை அடிச்சு போட்டுட்டு ஜெஃப் மட்டும் அங்க இருந்து கூட்டிட்டு வெளியே போறான். இன்னொரு பக்கம் பேப் போறத ஒரு பாடி கார்ட் பார்த்துட்டு அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இவன் பேபை ஃபாலோ பண்ணி போக அவன் இந்த பாடி கார்டை அடிச்சு போட்டுறான். அதே நேரத்துல பீட் அண்ட் வே இங்க வர பாடி கார்ட்ஸ் அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. ஆனா டோனி அவங்கள உள்ள விட சொல்லிடுறான். சோ இவங்களும் அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேப் 2 பாடி கார்ட்ஸ் கிட்ட அடிவாங்க. அந்த இடத்துக்கு சார்லி வந்து பேபை காப்பாற்றுறான். அத பேபால நம்ப முடியல. சார்லி உண்மையிலேயே நீந்தானா இல்ல இது எல்லாமே கனவான்னு கேட்டுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். தென் நீ எடுக்கடா இறந்து போன மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சேன்னு கேட்க அதுவா நான் இறந்துட்டா உன் பவர்ஸ் உனக்கே திரும்ப வந்துரும்ன்ற விஷயம் டோனிக்கு தெரியாது. சோ நீயும் ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்ல யார் சொன்னா நான் ஹாப்பியா இருப்பேன்னு, நீ போனதுக்கு அப்புறமா நான் ஹாப்பியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீ உயிரோட இருக்க, அப்ப எப்படி என் பவர்ஸ் திரும்ப வந்துச்சுன்னு கேட்க அது ஒரு பெரிய கதை. நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், அவரும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டாரு. இதுக்கப்புறம் உன் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணாமலேயே நான் உன் கூட இருக்கலாம்னு சொல்றத கேட்டு யார் அதுன்னு கேட்க சார்லி அதை சொல்ல மாட்டேன்றான். அத அப்புறம் பாத்துக்கலாம், இப்பவா நம்ம இங்க இருந்து போகலான்னு சொல்றப்ப பேபோ இல்ல இதுக்கப்புறம் நான் ஓடி ஒளிய மாட்டேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வின்னர் வந்து டோனி கிட்ட பேப் மாடிக்கு போயிருக்கான்னு சொல்றான். அதே நேரத்துல பேபன் சார்லி பாடி கார்ட்ல அடிச்சு போட்டுட்டு டோனியோட ஆபீஸ் ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்க அந்த டாக்குமெண்ட்ஸை தேடிட்டு இருக்கிறப்ப வின்னர் அங்க வந்து 2 பேரையும் கன் பாயிண்ட்ல பிடிக்கிறான். பின்னாடியே டோனியும் உள்ள வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அப்பாக்கு ஒரு ஹாய் சொல்லலன்னா எப்படின்னு கேட்க கட் பண்ணா இங்க ஆலனும் ஜெஃபும் வெளியே வந்துட்டு இருக்க குறுக்க கெண்டா வந்து நிக்கிறான். இவன் கண்ணதான் எடுக்க போறானோன்னு ஆலன் நினைக்க இவன் ஒரு பென்ட்ரைவை கொடுத்துட்டு டோனிக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே இதுல இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அதை வாங்கிட்டு ஆலன் ஒரு கால் பண்ணி நார்டன் சோனிகா உடனே அங்க வர சொல்றான். கட் பண்ணா இங்க இன்னும் அந்த ஈவெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ டோனி அங்க வந்து சென் ஃபவுண்டேஷன் திறமையான ஆட்களை தான் உருவாக்கும். அந்த வகையில தாய்லாண்டோட டாப் ரேசர் பிட் பேபும் இங்கதான் வளர்ந்தான்னு சொல்லி பேபோட போட்டோ ஃப்ரேமை காட்டி பேபோட ரேசிங் சூட்டை செல் பண்ண போறதா சொல்லி அந்த சூட்டை பேபே உங்ககிட்ட வந்து தருவான்னு கதை சொல்லி இவன் பேபை வைக்கிறதுக்கு பிளான் பண்றான். அதே நேரத்துல இங்க நார்டன் சோனிக்கும் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோஸை யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அதுல டோனி சின்ன பசங்களை எப்படி அடிக்கிறான்னு இருக்கு. அதோட ஒரு சின்ன பையனையும் ட்ரைனிங்ன்ற பேர்ல கொண்டு இருக்கான். அதை பார்த்து என்ன இவன் அந்த பையனை கொண்டுட்டான்னு 2 பேரும் சாக்காயிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு ஆலனும் ஜெஃபும் வந்து இவரு சொல்றத யாரும் நம்பாதீங்க, இது சேரிட்டி ஈவெண்ட் கிடையாது, இங்க குழந்தைங்களை விட்டுட்டு இருக்காங்கன்னு ஜெஃப் எல்லா உண்மையும் சொல்லிற. இவன் சொல்றத யாரும் நம்பாதீங்க, அவன் சொல்ற எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாதுன்னு சொல்றப்ப அங்க இருக்கிற எல்லாரோட மொபைலுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. எல்லாரும் அவங்களோட மொபைலை எடுத்து பார்க்க அந்த இடமே சைலண்ட் ஆயிருது. தென் ஒரு பாடி கார்டு டோனி கிட்ட வந்து நார்டன் சோனிக் அப்லோட் பண்ண வீடியோவை காட்டுறான். அதை பார்த்ததும் எல்லா என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க, யாரும் இங்க இருந்து போக கூடாதுன்னு ஆர்டர் போட பாடி கார்ட்ஸ் எல்லாரும் இவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப டோனியோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தன் போலீஸ் இங்க வந்துருவாங்க, சோ நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து போக டோனி அவனை ஷூட் பண்ணிடுறான். அதை பார்த்து மத்தவங்களும் பயத்துல அங்கேயே உட்கார்றாங்க. அதே நேரத்துல வின்னர் பேபன் சார்லிய கன் பாயிண்ட்ல வச்சு அங்க கூட்டிட்டு வந்து முட்டி போட வைக்கிறான். அப்புறம் டோனி வின்னர் கிட்ட போய் மத்தவங்களையும் புடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு பேப் பீட் அண்ட் வே கிட்ட நீங்க 3 பேரும் என் கூட வரீங்க, எனக்காக பணம் சம்பாதிச்சு தரீங்க, நீங்க சாகுற வரைக்கும் இதுதான் உங்க நிலைமைன்னு மிரட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் நார்டன் சோனிக் வேற என்ன வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்க. பின்னாடி வின்னர் வந்து கண்ணை வச்சு சோனிக்கா கூப்பிடுறான். இவனும் யாரா அதுன்னு அதை தட்டி விட்டுட்டு இன்ட்ரெஸ்டா லேப்டாப் பாத்துட்டு இருக்க. நார்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சோனிக்கையும் தட்டி கூப்பிடுறான். உங்களை எத்தனை தடவை கூப்பிடுறது, வந்து முட்டி போடுங்கடான்னு கண்ணு வச்சு மிரட்டிட்டு இருக்க. பின்னாடி கிம் வந்து அவனை
அவனை அடிக்கிறான். அதுல வின்னர் கையில வச்சிருந்த கன் கீழே விழுந்துருது. அதை எடுக்க ட்ரை பண்றப்ப சோனிக் அவன் கையை மிடிச்சிடுறான். அண்ட் 3 பேரும் அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. இவ்வளவு நேரம் திமிரா பேசிட்டு மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு ஃபிங்கர் ஆட் காட்ட 3 பேரும் அவனை மிடிச்சே உண்டில்லன்னு ஆக்கிடுறாங்க. கட் பண்ணா இங்க சான்ஸ் கிடைச்சதும் எல்லாரும் பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து கண்ணை புடுங்கி அவங்கள ஷூட் பண்ண அந்த இடமே ஒரு கலவரமா மாறுது. இப்படி 2 சைட்ல இருந்தும் மாட்டி மாட்டி ஷூட் பண்ண வேவ் மேல பட வந்த புல்லட்ட குறுக்க வந்து வேவ் வாங்கிக்கிறான். இந்த நடி நேரத்துல வேவும் டோனியை ஷூட் பண்ணிடுறான். பட் அப்பவும் டோனி கண்டினியூவா இவங்களை பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருக்கான். உங்களை சின்ன வயசுல இருந்து வளர்த்தது நான் தான், நீங்க என்னையவே அழிக்க பாக்குறீங்களான்னு கத்த, நீ ஒரு ஏமாட்டுக்காரன், எங்க எல்லாரையும் நீ ஏமாட்டி இருக்க, இன்னைக்கு நீ ஜெயிலுக்கு தான் போக போறேன்னு வேவ் சொல்லிட்டு ஷூட் பண்ண டோனியும் நீ என் கூட வந்துரு, நீ ஹாப்பியா இருக்கலாம், உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு வேவ மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ண இவனும் உன்ன மாதிரி அப்பா எனக்கு இல்லன்னு கட்டிட்டு ஷூட் பண்றான். அப்போ இவனோட புல்லட் காலியாயிருது. இவனோடது மாதிரியே பீட்டோட கன்லயும் புல்லட்ஸ் காலியாயிருது. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டோனி வேவ் கிட்ட வந்துடுறான். அப்பவும் வேவ் கன்ல பயம் இல்ல, என்ன ஷூட் பண்ணணுமா பண்ணிக்கோன்னு சொல்ல டோனி வேவை விட்டுட்டு சார்லிய ஏம் பண்றான். அந்த நேரத்துல கெண்டா பின்னாடி வந்து டோனிய கட்டியால குட்டிடுறான். தென் மறுபடியும் குட்டிட்டு போதும்பா இதோட நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேல யாரையும் கஷ்டப்படுத்தாடுங்கன்னு சொல்ல டோனியோட கதை முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எல்லாரும் வேக் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அவனும் கடைசியா வேவ் கிட்ட சாரி கேட்டுட்டு லவ் யூ பேப்னு சொல்லி நீ என்னை எப்போவாடு லவ் பண்ணிருக்கியான்னு கேட்க நீ தாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் வே நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்னு சொல்லி இறந்து போயிடுறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஆலன் வேய பத்தி நினைச்சு சோகமா உட்காந்துட்டு இருக்க ஜெஃப் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு சாரி சொல்றான். நீ எதுக்குடா சாரி சொல்றேன்னு கேட்க நான் ஃபியூச்சர்ல நடக்க போறத பார்த்தேன், பட் நான் உன்கிட்ட சொல்லல, அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நினைச்சேன், பட் அதையும் மீறி இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண ஆலனும் இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நீ உன்னோட பெஸ்ட தான் பண்ணிருக்கேன்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே வேயோட ஃபியூனரல் நடக்குது. ஒவ்வொரு கப்புலா அங்க ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. தென் சார்லி பேப சிரிக்க வைக்க ட்ரை பண்ண நீ என்ன சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாத, எனக்கா தோணும் போது நான் சிரிப்பேன்னு சொல்லிட்டு டோனியோட ப்ராப்ளம் முடிஞ்சாலும் என்னால ஹாப்பியா இருக்க முடியலன்னு சொல்ல சார்லியோ அங்கிள் ரேவனை பத்தி யோசிக்கிறியான்னு கேட்டுட்டு அவரை போய் மீட் பண்றதுக்கு பேப கன்வின்ஸ் பண்றான். சோ இவனும் இங்க வந்து எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க, எதுக்கு நீங்க இறந்துட்ட மாதிரி என்ன நம்ப வச்சீங்கன்னு கேட்க இவரும் எல்லாத்துக்கும் காரணம் டோனி தான், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்ல 2 பேரும் பேசி ஒன்னு சென்றுறாங்க. கட் பண்ணா இப்ப இங்க ஜெஃப் ஆலனை எழுப்பி விட்டு நீ கராஜ்க்கு போய் 2 நாள் ஆகுது, ஒழுங்கா இன்னைக்கு கிளம்புன்னு சொல்ல ஆலனும் இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கேன், நாளையில இருந்து நான் கராஜ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்றான். நெக்ஸ்ட் ஒரு ரேசிங் காம்படிஷன் நடக்குது. இப்ப கிமோ இவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டான். நார்த் அண்ட் சானிக் வழக்கம் போல ரேஸ லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. அப்ப கிம் ஆலன் கிட்ட வந்து பேப் எங்கன்னு கேட்க அவனும் பேப் ஃபோக்கஸ் பண்ண போயிருப்பான்னு சொல்றான். தென் பேப் அண்ட் சார்லி லாக்கர் ரூம்ல ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டு ரேஸ் ட்ராக்குள்ள வராங்க. பேப் அவன் காருக்கு போறப்ப சார்லி அவனை நிறுத்தி எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூ பேப்னு சொல்ல பேபும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அட பார்த்துட்டு நீ எப்போட இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்னு ஆலன் கேட்க ஜெஃப் உடனே ஆலனோட கண்ணத்துல கிஸ் பண்றான். கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ஜெஃப் கிராஜுவேட் ஆயிட்டான். அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஆலன் இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணிருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கா, அப்படி இல்லைன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்ல இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஜெஃப் சொல்றான். அப்ப அங்க சார்லி வந்து ஜெஃப் கிட்ட ஃப்ளவர் பொக்கேவை கொடுக்கறான். தென் ஆலன் பண்ணிருக்கிற டெக்கரேஷன்ஸ பார்த்து சார்லி பேப் கிட்ட ஆலன் எவ்வளவு கியூட்டான விஷயத்தெல்லாம் ஜெஃப்காக பண்றான், நீ ஏன் எனக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு கேட்க பதிலுக்கு பேபோ ஏன்டா இங்க வச்சு என் மானத்தை வாங்குறேன்றான். தென் 4 பேரும் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட பிக் பேப் சீரீஸ் சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 வர போகுது. சோ அதையும் நான் கண்டிப்பா இந்த சேனல்ல போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.